குஹா அப்படின்றவங்க கேட்டிருக்காங்க. ஹாய், ஒன் கொஷின். Why did you choose Mountain House than other cities? Due to friends or affordable? Because husband has remote option? I live in California too. I hear Mountain House is a little outside and commute is high for basic things. So should buy everything 1 or 2 weeks for 1 or 2 weeks. Like to hear your viewpoint and experience on this if you like to share. அதே கொஷனில் நான் இன்னொரு கொஷனை ஆட் பண்ணிடுறேன். Can you please compare your life in UK and US? Which country you prefer? Salary and everything. Same thing தான். என்ன வினோத்? சொல்லுங்க. குக்கிராமத்தில் உண்மையை சொல்லாமா வேணாமா? உண்மையை சொல்லாமா வேணாமா? என்ன நினைக்கிறீங்க? சரி, மவுண்டன் ஹவுஸ் பற்றி உண்மை சொல்லாமா? நீங்கள் சொல்லுங்கள் வினோத். சீட்டு குளிக்கு போட்டு சொல்லுங்கள். உண்மை சொல்லாமா வேணாம்? நான் யூஸ்வலி என்ன சொல்வேன் அதை சொல்லுங்கள். நீங்கள் என்ன சொல்லுவேன்? உங்கள் ஒய்ஃப் கிட்ட நான் மவுண்டன் ஹவுஸ் பற்றி ஒரு விஷயம் பேசலாமா அப்படி வினோத் கேட்பாங்கல்ல, நீங்கள் எல்லார்கிட்டையும் ஒன்று சொல்லுவீங்கல்ல, அது சொல்லுங்க. மறந்துட்டீங்களா? வரணும்னு நினைக்கிறியா வரக்கூடாதுன்னு நினைக்கிறியா? அதுக்கேற்ற மாதிரி பதில் சொல்லுவோம். நீங்கள் ஆல்ரெடி வீடு வாங்கிட்டீங்கன்னா அப்போ ஒரு பதில் இருக்குது, வேற HR ஆன்சர். வரவே இல்லை, அப்படி வர மாட்டேன் வரலாமா அப்படின்னு கேட்குறீங்கன்னா அதுக்கு ஒரு ஆன்சர். இல்லை, அவங்க வந்து 30 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மவுண்டன் ஹவுஸ் பற்றி பேசுகிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். இந்த மவுண்டன் ஹவுஸில் வந்து நாங்கள் தடிக்கு விழுந்தா 3 ஸ்டார்பக்ஸ் இருக்குது. இப்போ கேஸ் ஸ்டேஷன் இருக்குது, ஸ்டார்பக்ஸ் இருக்குது, காஸ்கோ இருக்குது, ட்ரேடர் ஜோஸ் இருக்குது, இந்தியன் ஸ்டோர்ஸ் இருக்குது, மட்டன் கடை இருக்குது, மீன் கடை இருக்குது, சிக்கன் கடை இருக்குது, எல்லா இந்தியன் ரெஸ்டாரண்ட்டும் இருக்குது, தையல் கடை இருக்குது, துணி கடை இருக்குது, புடவை கடை இருக்குது, துணி முடி வெட்டுற கடை இருக்குது, கலர் அடிக்கிற கடை இருக்குது, பியூட்டிஷியன் வந்துட்டாங்க, டாமினோஸ், சிப்போட்லே, விங் ஸ்டாப் எல்லாம் மவுண்டன் ஹவுஸ் பற்றி பேசுகிறோம். ட்ரேசியில் இன்னும் 100 மடங்கு அதிகமாக இருக்குது. 5 minutes டிரைவ் தான் அந்த ட்ரேசி. அதுலேயும் இன்னொரு 10 minutes போய் அந்த பக்கம் மேண்டிகா பிரெண்ட்வுட்லாம் போனீங்கன்னா இன்னும் உலகமே வேற உலகம் இருக்குங்க. இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ், நிறைய எக்கச்சக்கமான எல்லா ஆப்ஷன்ஸுமே அங்கே இருக்குது. ஆக்சுவலி நாங்கள் அந்த பக்கம் மலையை தாண்டி போகிறது ஒரே ஒரு விஷயத்துக்கு தான். அந்த ஏர்போர்ட் இருக்குல்ல, சான் ஃப்ரான்சிஸ்கோ ஏர்போர்ட், அதுக்கு மட்டும் தான் அந்த பக்கம் போனோம். அது தவிர அந்த ஏர்போர்ட்டையும் கொண்டு வந்து இங்கே வச்சுட்டிங்கன்னு வைங்க, மலைக்கு இந்த பக்கம் நாங்கள் லோக்கலுக்கு நம்ம சாக்ரமெண்டோவில் தான் போவோம். அது ஆக்சுவலி போவோம். அது சீப்பர். சாக்ரமெண்டோ ஆக்சுவலி சீப்பர். ஸோ இங்கேருந்து போகிறத விட இங்கே நீங்கள் டொமஸ்டிக் ஃப்ளை பண்ணுறது ஈஸி. நீங்கள் எனக்கு சிரிப்பாக இருக்கும். நீங்கள் 2 வாரத்துக்கு வாங்கி இல்லை, அந்த மவுண்டன் ஹவுஸ் வந்து போயே ஒரு 6-7 வருஷம் முன்னாடி ஆச்சு. அப்போவே எங்களுக்கு எல்லாமே வந்துருச்சு. இல்லை, 6-7 முன்னாடி கூட ட்ரேசியில் ரொம்ப 100 வருஷம் 50 வருஷம் அப்படி ட்ரேசியில் இருக்குப்பா. காஸ்கோலாம் ட்ரேசி, காஸ்கோ, வால்மார்ட் எல்லாமே இங்கேருந்து 5 minutes கார் டிரைவ். இல்லை, இவங்க சொல்கிறது எப்போன்னா ஒரு 15 இயர்ஸ்க்கு முன்னாடி வேணால் சொல்லலாம். இல்லை, 15 வருஷம் ட்ரேசியில் இருக்குது. ட்ரேசி இஸ் லைக் 5-10 minutes, இங்கேருந்து 5 minutes. இல்லை, அப்போ ஒரே ஒரு இந்தியன் ஸ்டோர் 2 இருந்தது. இந்தியன் ஸ்டோரை பற்றி பேசலாம். அவங்க ஏதோ வாங்கினாவே நீங்கள் ரொம்ப வாங்கணுமே அப்படின்னு எல்லா ஐட்டத்துக்கும் சொல்கிறாங்க. எது வாங்கினாலும் சின்ன விஷயம் வாங்கினா கூட வெளியே போகணுமான்னு. ஆனால் இங்கே இந்தியன் ஸ்டோரே ஒரு 10 கடை இருக்குது. ஆனால் உண்மை ஒன்று, கம்யூட் மோசமாக இருக்கும். அது ஒன்றுமே பண்ண முடியாது. அது ஒர்க்குக்கு போனோன்னா சொல்கிறேன், கஷ்டம். டெய்லி போகணுமா? ஆனால் நீங்கள் வந்து உங்களுக்கு நீங்கள் ரிமோட்ன்றதுனால நீங்கள் இங்கே வந்தீங்களான்னு கேட்குறாங்க உங்கள் ஹஸ்பண்ட்னால. நான் 5 வருஷம் வரீங்களா? இல்லை, நான் 5 வருஷம் அழகாக தான் இருக்கீங்க. நான் 5 வருஷம் ட்ரைவ் பண்ணி ஆஃபீஸ்க்கு போனேன். கோவிடுக்கு அப்புறம் தான் நான் ஆஃபீஸ் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறேன். சரி, டிரைவிங் கம்மிட் வந்து இப்போது ஒரு 5 வருஷமாக வந்து இன்னும் நிறைய பேர் மவுண்டன் ஹவுஸ் மூவ் ஆனதுனால டிராஃபிக் பேடாக தான் இருக்குது. 5 நாள் ஆஃபீஸ் போனாலும் ரொம்ப கஷ்டம். அது நான் தெளிவாக சொல்கிறேன். 5 நாள் ஆஃபீஸ் போனோம், பே ஏரியா சைட் போனோன்னா 1 hour போகிறதுக்கு 1.25 மணி நேரம் 1.5 மணி நேரம், ஆனால் வரத்துக்கு 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் ஆகிடும். ஆனால் அது வந்து இங்கே மட்டும் இல்லை, நீங்கள் சாண்ட்ரமோல இருந்தாலும் ஆகும், நீங்க சாண்டா கிளாரால இருந்து போனாலும் ஆகும், ஃபாஸ்ட் சிட்டில இருந்து பே ஏரியா போனாலும் ஆகும், சன்னிவேல்ல இருந்து நீங்க எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போனாலும் ஆகும். அன்லெஸ் நீங்க கூகுளோட கேம்பஸ் பக்கத்துலேயே இருந்தால் மட்டும்தான் அங்கே இருக்கிற அந்த ஃபேங்கில் இருந்தால் தான் முடியும். மற்றபடி நீங்கள் எங்கே இருந்தாலுமே கம்யூட் வந்து 45 minutes வந்து 1 hourக்கு ஆகும். இங்கே இருக்கிறவங்க சானோசே சைடு, சாண்டா கிளாரா சைடு போகிறவங்க ஏஸ் ட்ரெயின் எடுத்துடுறாங்க. காலையில் ஏஸ் ட்ரெயின் எடுத்தாங்கன்னா 1 hour 10 minutes ஆப்பிள் ஆஃபீஸில் போய் இறங்கிடுவாங்க. அங்கே போய் வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு வந்துடுறாங்க. காலேஜ் போகிறவங்களும், சானோசே படிக்க போகிற பசங்களும் எல்லாருமே ட்ரெயின் எடுத்து போயிட்டு வந்துடுறாங்க. நோபடி லைக் they commute like that. That's how people are doing it. மற்றபடி ஃப்ரெண்ட்ஸுக்காக இங்கே மூவ் பண்ணிங்களா? இது நான் லெங்க்தியாக தான் பேச போகிறேன். ஃப்ரெண்ட்ஸுக்காக மூவ் பண்ணிங்களான்னா, நான் வரும்போது இங்கே எங்களுக்கு ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க தான் எங்களோட ரியல்டர் ஆக்சுவலி.
அவர் சொல்லாரு. அதனால தான் எனக்கு இந்த ஊர் இருக்குன்றதே ஆனால் தெரியும். ஃப்ரெண்ட் இருக்காங்கன்னு யாரும் யாரும் இல்லைங்க நம்ம. இல்லை, எதனால எனக்கு மவுண்டன் ஹவுஸ் தெரிய வந்ததுன்னா அவரால் தான் எனக்கு தெரிய வந்தது. அவங்க ஃபேமிலினால தான் மவுண்டன் ஹவுஸ்னு ஒரு ஊர் இருக்குன்றதே எங்களுக்கு வந்து ஓகே இது நல்ல ஊர் அப்படின்னு பார்க்க வந்தோம். அதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி எங்கேயோ ரோட்டில் போகும்போது விவேனோ தவினோ வாந்தி எடுத்துட்டாங்க. எனக்கு ட்ரேசி தெரியும். ஏன்னா சில பேர் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணாங்கலாம், சில பேர் அங்கே மூவ் ஆனாங்க ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி. 1 மில்லியன் 1.5 மில்லியன் இந்த அந்த காலத்தில் 15 வருஷத்துக்கு முன்னாடி கதையை சொல்கிறேன். இவங்க சொல்கிற டைமில் அந்த டைமில் அப்போவே ட்ரேசிலலாம் 1 மில்லியன் 1 மில்லியனாக போச்சு. அப்போ ட்ரேசியில் இருந்தவங்க சில பேர் சொன்னாங்க அவங்க நான்லாம் ட்ரேசிலேருந்து வரேன்னுலாம் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம எல்லை போகும்போது வழியில் ஒரு ஆண்டு வேலை நிறுத்தி ஒரு வாட்டி இது பண்ணோம். அதுக்கப்புறம் இப்போ மக்கள்லாம் மூவ் ஆன பிறகு தான் இங்கே ஒரு இடம் இருக்குதுன்னு தெரியும். நம்ம ஃப்ரெண்டு மூவ் ஆனதுக்கப்புறம் தெரியும். ஆனால் ஃப்ரெண்டு இங்கே யாரும் நமக்கு கிடையாது, அதனால மூவ் ஆகலை. நம்ம வந்து அஃபோர்டபிலிட்டியா? எஸ், கரெக்ட், அஃபோர்டபிலிட்டிக்காக தான் மெயினாக. அப்போ வந்து இந்த பைசாக்கு பெரிய வீடு கிடைச்சது. இல்லை, நமக்கு ஆப்ஷன் எப்படி இருந்ததுன்னா ஈஸ்ட் பே தான். டப்ளினில் வாங்குற ஆப்ஷன் இருந்தது. ஆனால் டப்ளினில் வந்து ரொம்ப சின்னதாக இருந்தது வீடு. இந்த ப்ளஸ் அந்த பேட்டர்ன் எனக்கு பிடிக்கல. இண்டிவிஜுவல் ஹவுஸ் கான்செப்ட் இல்லாமல் இந்த கான்செப்ட் அடுக்கடுக்கா. அதனால் நாங்கள் பார்த்தது வந்து நம்ம இவ்வளோ தூரம் ஃபாஸ்ட் சிட்டியை விட்டு வெளியே வரோம். அப்போது நம்ம ஒழுங்கான வீடாக இருக்கணும், இண்டிவிஜுவல் ஹவுஸாக இருக்கணுன்றதுனால வி டிசைடட் டு கோ டு மவுண்டன் ஹவுஸ். அதுக்கப்புறம் ஆனால் மவுண்டன் ஹவுஸ் விட எனக்கு வந்து ஃபாஸ்ட் சிட்டி தான் பிடிக்கும். இப்போயுமே என் மைண்டில் வந்து ஐ ஸ்டில் ஃபீல் லைக் ஃபாஸ்ட் சிட்டி தான் என்னோடய ஃபேவரட் பிளேஸாக நான் நினைக்கிறேன். என் மைண்டில் ஏதோ ரீசனுக்காக நான் இங்கே இன்னும் எனக்கு வரல, பிடிக்கலன்னு சொல்ல வரல, ஆனால் பிடிக்கல. ஏன்னு தெரியல, ஏதோ ஒரு காரணத்துக்காக நான் எங்கேயோ ஒரு இடத்துல டெம்பரரியாக இருக்கேன் அப்படின்னு என் மைண்டு சொல்லுது. ஐம் ஜஸ்ட் திங்கிங் அவுட் லவுட். ஐ டோன்ட் நோ ஒய். ஈவன் தோ எனக்கு இங்கே நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, எல்லாமே இருக்காங்க, என் வீடு இங்கே தான் இருக்குது, என் ஃபேமிலி இங்கே தான் இருக்காங்க, எல்லோரும் இங்கே தான் இருக்காங்க. அந்த கேள்விக்கு பதிலே இல்லை. அடுத்து இன்னொரு கேள்வி வந்து இந்த ஊர்லேயே இந்த நாட்டிலேயே நான் பிலாங் ஆகலையோ அப்படின்னு எனக்கு சில நேரம் என் மைண்டில் தோணும். என்னடா அது, நம்ம இங்கே வந்துட்டோமே, நம்ம ஊரெல்லாம் விட்டுட்டு வந்துட்டோமே. ஹோம் இஸ் வேர்னா ஊர் தான் ஹோம், அப்படி தான் என் மைண்ட் இருக்குது. ஆனால் அங்கே வந்து நம்மளை சேர்த்துக்கவே இல்லை, அங்கேயும் நம்ம ஃபாரினர் ஆகிட்டோம். அதுதான் சேடாக இருக்குது. ஒரு பக்கம் நொமேட் மாதிரி ஆகிட்டேன் நான், அங்கேயும் இல்லாமல் இங்கேயும் இல்லாமல். அந்த ஜிப்சிலாம் இருப்பாங்கள்ல, சும்மா வெளிநாடு போகிற எல்லாருமே அதான் ப்ராப்ளம். இங்கேயும் எல்லாம் மாறி நம்ம யாருமே யாருக்கும் தெரியாது, இங்கேயும் யாருக்கும் தெரியாது. ரொம்ப மனவேதனை, என்னோட மனவேதனை நீங்கள் யாராவது ரிலேட் பண்ணுறீங்களான்னு சொல்லுங்கள். நீங்கள் ரிலேட் பண்ணுறீங்களா வினோத்? ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். பண்ணுறியா? ஏன்னா நம்ம உனக்கு கூட எனக்கு தெரியல, நீ கூட 2-3 இடத்துல இருந்தல, நந்தனம் அது மாதிரி இடத்துல இருந்தேன். நான் ஒரே இடத்துல தான் இருந்தேன் மொத்த வாழ்க்கையும். சடனாக ஒன் டே ஐ மூட் அவுட் ஆஃப் தட் பிளேஸ், ரைட்? இட்ஸ் ஸ்டில் சென்னை. ஐ நோ, பட் ஆனால் சொல்கிறேன், அப்போ மெமரி எல்லாம் அங்கே தான் இருந்தது. ஆனால் நம்ம அங்கேருந்து இங்கே வர ஆள்னால இந்த ஊரில் எல்லா ஊரும் ஒன்று தான். நாளைக்கே இந்த ஊரை விட்டு போனால் கூட எனக்கு ஒன்றுமே தோணாதுன்னு தோணுது. நேற்று கூட ஒரு ஃப்ரெண்டு பேசிகிட்டு இருக்கும்போது கேட்டாங்க, நீ இதெல்லாம் பண்ணிகிட்ருக்க, யூடியூப்பு அது இது எல்லாம் பண்ணுற, கம்யூனிட்டியில் அது பண்ணுற இது பண்ணுற, ரொம்ப பிஸியாக இருக்க, உன்னால் எதுவுமே பண்ணாமல் இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. சந்தோஷமாக இருக்க முடியும்னு சொன்னேன். அவங்களால அதை நம்பவே முடியல. எப்படி நீ ஒன்றுமே பண்ணாமல் இருப்ப, அது எப்படி நீ ஒன்றுமே உன்னால் பண்ணாமல் யாரையுமே லைக் பார்க்காம பேசாமல் இருக்க முடியுமான்னு. அந்த நாள் எப்போ வரும் தான் நான் காத்திருக்கேன் அப்படின்னு நான் சொன்னேன். ஏதோ ஒரு காரணத்துக்காக மனுஷங்களை பார்க்கக்கூடாதுன்றதில் சொல்லலை, லைக் எனக்கு வந்து ஒரு பிடிப்பே இல்லை. இப்போ நீங்கள் யாரை பார்த்தாலுமே எனக்கு அவங்க ரொம்ப சூப்பரான ஒரு ஃப்ரெண்டாக தான் தோணுது. அவங்க இல்லைனாலும் எனக்கு அது ஓகே, அப்படி தான் இருக்குது. அவங்க வந்து இவங்க இல்லைனா என்னால் இருக்க முடியாது, இந்த சர்க்கிள் இல்லைனா என்னால் இருக்க முடியாது அப்படின்றது எனக்கு தோணவே இல்லை. அதுவும் இப்போ இன்னும் ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஏன்னா சில பேர்லாம் இங்கே வந்து கடைசி வரைக்கும் ஃப்ரெண்டாக அப்படியே ஒன்றா இருப்போம் அப்படின்னு இருக்கவங்க டக்குன்னு ஏதோ ஒரு வேலை விஷயமாவோ வாழ்க்கை விஷயமாவோ மாறி அப்படியே எல்லாத்தையும் விட்டுட்டு இந்தியா போகிறாங்க கம்ப்ளீட்டாக. அப்போ அந்த குரூப்பில் அந்த ஒரு பர்சன் அவங்க இன்றைக்கி அழுவாங்க, நாளைக்கு ஒரு ஃபேர்வெல் பார்ட்டி வைக்கிறாங்க, ஒரு வாரம் ஃபோட்டோ அனுப்புகிறாங்க, அதுக்கப்புறம் அந்த பர்சன் காணாமலே போயிட்டாங்க. நம்ம சர்க்கிள்லேயே ஒருத்தவங்க ஊருக்கு போனாங்க, இன்றைக்கி தான் யோசிக்கிறேன் அவங்கள. அவங்க போய் எவ்வளோ நாள் ஆச்சு? 12 days ஆச்சு. மறந்துட்டேன் அவங்கள. இதுக்கு முன்னாடி அவங்கள தோணும்ல, அவங்க ஏதோ ஒரு சர்க்கிளில் நம்மளுக்கு வருவாங்க. இப்போ அவங்கள நான் மறந்தே போயிட்டேன். அவங்களும் இந்த வீடியோ பார்ப்பாங்க, சாரி. இது பேசி முடிச்சோன்னு உங்களுக்கு நான் மெசேஜ் அடித்து கேட்குறேன் அவங்க எப்படி இருக்காங்கன்னு, செட்டில் ஆகிட்டாங்களான்னு கேட்கணும், இந்தியாவில் அவங்க எப்படி செட்டில் ஆகிட்டாங்களான்னு. ஆனால் எனக்கு மனசு வந்து அவங்க மேலே பொறாமையாக இருக்குது. சே, அவங்க ஊருக்கு போயிட்டாங்கல்ல, ஹாப்பியாக இருப்பாங்கல்ல,
நம்ம ஊருக்கு போய் நிம்மதியாக இருப்பாங்கல்ல அப்படி தோணுது. கரை பச்சை அவ்வளோதான். நம்ம அங்கே இருக்கும்போது இங்கே வரணும்னு நினைக்கிறோம், இங்கே இருக்கும்போது அங்கே இருக்கணும்னு நினைக்கிறோம், அவ்வளோதான். நம்ம கட்டாயத்தினால தானே வரோம். இல்லை எல்லாருமே சாய்ஸ் தான். எதுவுமே யாரும் ஃபோர்ஸ் பண்ணல, எல்லாமே வி மேட் அ சாய்ஸ். ஓகே நம்ம இங்கே தான் வரோம்னு வந்திருக்கோம். ஏன் வந்தோம்? வாடவின் ஏன் வந்தோம் சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். அந்த டைமில் இருந்த அட்லீஸ்ட் பர்சனலி எதுவும் அங்கே இருந்தாலும் சம்பாரிச்சு தான் இருந்தோம். ஒன்றும் சம்பாதிக்காமல் உட்காந்துட்டுல. அங்கேயும் ஒரு ஐடி கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணியிருந்தோம். ஒரு இதுதான் சொல்கிறேன், அக்கறைக்கிற பட்சம் தான். அதான் கான்செப்ட். இல்லை, எதுக்காக வந்தோம்? வெளிநாடு பணம் சம்பாதிக்கிறதுக்கு தானே வந்தோம். இல்லை, அது அல்டிமேட். அதிகமான பணம் வேணுன்றதுனால தானே இங்கே வரோம் மோஸ்ட்லி. இல்லை, அது அல்டிமேட்டா இல்லை, அது அல்டிமேட். சும்மா வாழ்க்கையை சுற்றி பார்க்க வரேன்றவங்கெல்லாம் வந்து ரொம்ப கோடிக்கணக்கில் காசு இருக்கிறவங்க, ஒரு அம்பானி ஃபேமிலியில் இருக்காங்க. அவங்க அமெரிக்கன் எக்ஸ்போஷர் கிடைக்கணுன்றதுக்காக வர்றது வேற. அந்த ஜென்ரேஷன் அதுதான் ஒரு மாதிரி இருக்கும். காசு எல்லாத்தையும் கடனே இருக்காதா இருக்கும், அவங்களுக்கு கமிட்மெண்ட்டே இருக்காது, இந்தியாவுக்கு அனுப்புகிற வேலையே தேவைப்படாதா இருக்கும். ஆனால் நம்ம ஜென்ரேஷனில் மோஸ்ட்டாக வந்தவங்க எல்லாருக்குமே ஒரு இந்தியா கமிட்மெண்ட் ஏதோ ஒன்று இருக்கும். பாப்பாவுக்கு அனுப்பணும், அம்மாவுக்கு அனுப்பணும், வீடு லோனை க்ளோஸ் பண்ணணும், இல்லை கடனை க்ளோஸ் பண்ணணும், இல்லை தம்பி தங்கச்சி கல்யாணம் பண்ணணும், படிக்க வைக்கணும், ஏதோ ஒன்று ஆப்ஷன் இருந்தது. அதனால் வந்திருப்பாங்க எல்லாருமே. அது ஒரு ஒன் ஆஃப் த ரீசன் இருக்கும். அதுதான் ரீசன் இல்லை, அதுவும் ஒரு ரீசன். ப்ளஸ்ஸு வெளிநாட்டில் வாழணும் அப்படின்னு ஒரு ஆசையும் இருக்கும். இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் வேறு மாதிரி நான் இருக்கலாம். இப்போ வினோதோட இப்போ வினோதோட பேட்டர்னில் இருக்காங்கல்ல. இப்போ நீங்கள் இந்த ஊருக்கு வந்ததுனால உங்களோட ஃபேமிலியோடைய நல்ல ஒரு லைஃப் ஸ்டைல் அவங்களுக்கு நீங்கள் கொடுக்க முடிஞ்சது இல்லையா? கம்ஃபர்டபுளான லைஃப் ஸ்டைல், ரொம்ப கொஞ்சம் பெட்டரான லைஃப் ஸ்டைல் கொடுக்க முடிஞ்சது இல்லை? இந்தியாவில் இருந்திருந்தால் அது இன்னும் கஷ்டமாக இருந்திருக்கும். அது தெரியலப்பா. ஏன்னா இப்போ இந்தியாவில் இப்போ வெளிநாடே வராத நிறைய பேர் பசங்க ஃப்ரெண்ட்ஸில் இருக்காங்களா, அவங்க நல்ல கார் வச்சு நல்ல லக்ஸரியாக தான் இருக்காங்க. அப்படி ஜென்ரேஷனில் ஏதாவது மாறிக்கிட்டே தான் இருக்குன்றேன், இவால்வ் ஆகிட்டே இருக்குன்றேன். ஏன்னா சில ஃப்ரெண்ட்ஸ் என் ஃப்ரெண்ட்ஸ் தான் இருக்காங்க, வெளிநாடே வரல. ஆனால் அவங்க நல்ல கார் வச்சு அவங்க நார்மலாக இருந்த பசங்க தான், எல்லாம் நல்லா சம்பாதிக்கிறாங்க. இப்போ அப்படியே அதை டெவலப் பண்ணிக்கிறாங்க. அப்படி இப்போ சில பேர் வீட்டில் வந்து அவளோட பேரண்ட்ஸ் எல்லாருக்கும் ஒரு பென்ஷன் இருக்கும், ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்கும், வீடு இருக்கும், சொந்த வீடு இருக்கும், எல்லாமே இருக்கும். நம்ம வந்து நீங்கள் யூ ஹேட் டு ஸ்டார்ட் ஃப்ரம் ஸ்க்ராட்ச். இல்லை, யூ ஹேட் டு டேக் ஓவர் யுவர் என்டையர் ஃபேமிலி as soon as you stop. உங்களோட காலேஜ் முடிச்சோன்னே நீங்கள் டேக் ஓவர் பண்ணிட்டீங்கல்ல. இப்போ உங்களுடைய இந்த ட்ரெஜெக்டரி இருக்குல்ல, இவ்வளோ வயசில் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் முன்னாடி இருந்திருக்கோன்றனா, கொஞ்சம் லேட்டாக இருந்திருக்கோன்னு எனக்கு தோணுது. ஐ டோன்ட் நோ. நம்ம 2 பேருமே வேலைக்கு போயிருந்திருப்போம், நம்ம 2 பேருமே வேறு மாதிரி இருந்திருக்கோம் நம்ம லைஃப். அப்படி தான் இருந்திருந்தால் தான் இந்த கம்ஃபர்டபுள் லைஃப்பில் நம்ம இருந்திருக்க முடியும். ஒருத்தரை வச்சு நம்மளால் அங்கே இருக்க முடியாது. தெரியல, அது தெரியாத விஷயம் நம்ம சொல்ல முடியாது. நம்ம அப்போ இருக்கும்போது நீ வேலையை விட்டுட்டேன், நம்ம ஒரு சம்பளத்தை தான் வாழ்ந்தோம். என்னோட பாயிண்ட்டே வந்து வெளிநாட்டுக்கும் வந்து 2 பேரும் வேலை பார்த்து 2 பேரும் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்தால் தான் ஒரு லைஃப் லீட் பண்ணி ஊருக்கும் பைசா அனுப்ப முடியும்னா, அப்படி ஒரு லைஃபுக்கு அவங்க அங்கேயே இருக்கலாம். அதுதான் என்னோட பாயிண்ட்டு. இன்னைக்கு நிலைமையில இந்தியாவில் இருக்கிறவங்க 2 பேர் வேலை பார்த்தா தான் இங்கே எப்படி நம்ம ஒரு லைஃப் ஸ்டைல் வாழ்கிறோமோ அந்த மாதிரி அங்கே வாழ முடியும். ஒரு வீட்டுக்கு வந்து இங்கே இந்தியாவில் ஒரு நார்மலாக இருக்குல்ல சம்பளம், அந்த மாதிரி 2 சம்பளம் வரணும் நார்மலாக. இல்லை ஒருத்தவங்களுக்கு ரொம்ப நல்ல ஹையாக கூட வரலாம். லைக் ஒரு மாதத்துக்கே அவங்களுக்கு ஒரு 3 lakhs அப்படி வரணும் ஒரு வீட்டுக்குள்ளே இன்கம். ஏன்னா அவங்களோட ரெகுலர் லைஃபுக்கே 1 lakh தேவைப்படுது. வாடகை தனியாக, பசங்களுக்கு படிப்புக்கு தனியாக, அதுக்கப்புறம் டியூஷன். இந்த ஊர்லேயும் இட் டிபெண்ட்ஸ் அந்த வீடு. இப்போ யாராவது ஒருத்தவங்க வாங்குறாங்கன்னா 1 million 2 millionக்கு வாங்குறாங்க வீடுன்னா. ஆமாம், இங்கேயும் 2 பேர் பார்க்குறாங்க பேரியாவில். ஆமாம், அப்போ 6,000 ரூபாய் உனக்கு இஎம்ஐ கட்டணும்ல மாதத்துக்கு. ஒன்லி இன் பேரியா, ரைட்? வெளியில் கம்மியாக தானே இருக்கு. நான் பார்த்தேன் டெக்ஸஸ்லமே இப்போ 800 900. டெக்ஸஸ் அடுத்து இந்த பேரியா ஆளுங்க போய் ஏற்றி விட்டாங்க. அது தவிர 700 800ல காட்டுது. மற்ற ஏரியா தெரியல எவ்வளோ. மற்ற ஏரியாவில் வாழ முடியாதா என்ன? இல்லை, எல்லா ஏரியாலையும் வாழலாம். இட் டிபெண்ட்ஸ் ஆன் த திங். ஆனால் அவங்க எனவே இவங்க கேட்குறது வந்து நம்ம மவுண்டன் ஹவுஸ்க்கான கதையை கேட்குறாங்க. எதனால அவங்க கேட்டாங்க. அதுலேருந்து நான் இந்த என்னோட தாட் ப்ராசஸையும் சொல்கிறேன். எல்லா வாட்டியும் நம்ம என்னமோ கேள்வியிலே ஸ்டிக்காக இருக்க மாதிரி பேசுகிறீங்க. இல்லை நான் அந்த பாயிண்டில் சொல்ல, நான் அதுக்கான பாயிண்ட் என்னன்னு யோசிக்கிறேன். அதுதான் நம்ம எதுக்கான பாயிண்ட்டு, நம்ம ஏன் மூவ் ஆனோம் இங்கேன்றதுக்கான. அதான் கேட்குறேன், ஏன் தான் மூவ் ஆனோன்னு ஆயிடுச்சு எனக்கு இப்போன்றேன். எனக்கு இப்போ எப்படி தோணுதுன்னா, ஏன் இங்கே மூவ் ஆனோம், நம்ம அங்கேயே ஃபாஸ்ட் சிட்டிலே வீடு வாங்கி இருந்திருக்கணுமோ அப்படின்னு எனக்கு தோன்ற அளவுக்கு. சின்ன வீடாக தானே கிடைச்சிருக்கும். ஆமாம், சில பேர் அந்த சாய்ஸ் எடுக்கிறாங்கல்ல. சில பேர் அந்த பைசாக்கு கம்மியான சைஸுக்கு அந்த பைசா நம்ம அதே ரேஞ்சுக்கு அங்கேயும் வீடு வாங்கியிருக்கலாம்.
நம்ம இங்கே போட்டு அதே காசுக்கு அங்கேயும் வீடு வாங்கியிருக்கலாம். அங்கேயும் அந்த ரேஞ்சில் இருந்தது இல்லை வீடுகள், வந்துட்டு தானே இருந்தது. இவ்வளோ பெருசாக வீடு இருந்திருக்காது. இதோட ஆமாம், காம்ப்ரமைஸ் பண்ணி இப்போ மயிலாப்பூரில் வீடு வாங்குறதுக்கும் பல்லவரத்தில் வீடு வாங்குறதுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருந்ததுல. அப்போது சிட்டிக்குள்ளே வீடு வாங்குறதுனா ஒரு ரேட் இருக்கும், அதே ரேட்டுக்கு வெளியூரில் போனோன்னா ஒரு ரேட்டு வேற குறையும் இல்லை, மாறுது இல்லை. அது மாதிரி ஐடியாவில் தானே எல்லாரும் வர்றாங்க. இங்கே மலைக்கு அந்த பக்கம் வாங்குறதுக்கும் மலைக்கு இந்த பக்கம் வாங்குறதுக்குமே ஒரு டிஃப்ரென்ஸ் இருந்ததுல்ல. அவங்க ஐ திங்க் தட்ஸ் வாட் தே மீன். நான் என்னோட பாயிண்ட் வந்து தான் சொல்ல வரேன். அந்த மவுண்டன் ஹவுஸ் தாண்டி வரும்போது கொஞ்சம் எல்லாமே உங்களுக்கு கம்மியாக கிடைக்குமோ. ஏன் மவுண்டன் ஹவுஸ் வந்து ஏன் அங்கே போகிறீங்க? மவுண்டன் ஹவுஸை பற்றி நாட் ஸோ குட்டாக அவங்க கேள்விப்பட்டிருக்கலாம். அங்கெல்லாம் போனால் ரொம்ப கம்யூட் கஷ்டம், இது வந்துடாதீங்க, இங்கே சுமாராக இருக்கு. எல்லாருமே ஒரு காலத்தில் சாண்ட்ரமோனா போகிறீங்க, டப்ளினா போகிறீங்கன்னு தான் சொன்னாங்க. ஆமாம், அப்போ வந்து இப்போ அங்கேயே வீடு வாங்க முடியாது, நாங்கள் எல்லாம் 2 மில்லியன். அதனால தான் அவங்களுக்கு நான் மவுண்டன் ஹவுஸ்லேயே $1 மில்லியன். அதனால தான் நான் என் தாட் ப்ராசஸ் சொல்கிறேன். டப்ளின், ஃப்ரீமாண்ட் இதெல்லாமே வந்து ஃபாஸ்டர் சிட்டியை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப தள்ளி, ஊர் உலகத்தை தள்ளி. அதெல்லாம் ஐயோ என்னது அங்கே இருக்கீங்களா? நாங்களாம் அந்த பக்கம் வந்து ஃப்ரூட் பிக்கிங் தான் இந்த பக்கம் வந்திருக்கோம் நாங்கள் அந்த காலத்தில். பிரெண்ட்வுடுக்கு ஃப்ரூட் பிக்கிங்க்கு ஒரு டே பிக்னிக் மாதிரி வருவோம். அந்த மாதிரி வரும். ஒரு நாளும் பிரெண்ட்வுட்ல போய் ஃப்ரூட் பிக் பண்ணவே இல்லைன்னா ஃபாசில் இருக்கும்போது 2-3 வருஷம் வந்து எல்லார் வீட்லயும் ஃப்ரூட் இருக்கு. வேணும் அது எதுக்கு நான் போய் பிக் பண்ணுவேன்? பிரெண்ட்வுட் மவுண்டன் ஹவுஸே பிரெண்ட்வுட் மாதிரி எல்லார் வீட்லயும் ஃப்ரூட் வச்சிருக்காங்க. ஆமாம், ஆனால் எனக்கு என்னமோ அது ஒரு ரிக்ரெட்டாகவே ஒரு மைண்டில் ஓரமாக இருந்துக்கிட்டே இருக்கு. ஏன்னே தெரியல. எனக்கு அப்படி தெரியல. உங்களுக்கு எதுவுமே இல்லையே? அப்படி கிடையாது. ஃபாஸ்ட் சிட்டி வந்து உனக்கு ஃப்ரெண்ட்ஸாக தெரியல. நான் ஃப்ரெண்ட்ஸும் எல்லாம் மூவ் ஆகிட்டாங்களே, யாருமே இட்ஸ் நாட் ஃப்ரெண்ட்ஸ். அந்த சிட்டியே ஆனால் சிட்டியே அந்த வியூ அந்த பீச் எல்லாமே மூடி ஒரு மாதிரி பண்ணிட்டாங்க, பிளாக் பண்ணிட்டாங்க. நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. சம்திங் அபவுட் ஃபாஸ்ட் சிட்டி வாஸ், ஏன்னா குழந்தை வளர்ந்தனால ஸ்கூலுக்கு போனால் அங்கே டேக்வாண்டோ கிளாஸு சேஃபு வீட்டு பார்த்து நடந்து போவோம் எல்லாம் இருந்ததுனால மேபி உனக்கு பிடிச்சிருக்குமா இருக்கும். ரிக்ஷா கார்னர்னு வர ஒரு கடை இருந்தது, சைனீஸ். இப்போ ஐ டோன்ட் நோ, இப்போ உங்களுக்கு ஏன் உங்களுக்கு பட் ரோட் பிடிக்கும்? பட் ரோடு பிறந்து வளர்ந்த இடம்னால பிடிக்கும். அது மாதிரி ஒரு கனெக்ஷன் இருக்கும்ல ஒரு இடத்துக்கு மேலே. எனக்கு புரியுது. அதுதான் நான் உன்னை சொல்ல, நீ உனக்கு பிடிக்கிறது உனக்கான ஆப்ஷன்ன்ற. ஆனால் நம்ம இந்தியாவிலேருந்தே வந்தவங்கனால அப்படி ஒரு அஃபினிட்டி எனக்கு இதுதான் அதுதான் அப்படி. எக்ஸாக்ட்லி. அப்படி நீ சொன்னீங்கன்னா எனக்கு ஆயன் ஹார்பர் தான் இருந்தது. ஏன்னா பிரையர்வுட் டாலர் ட்ரீ மூவி மால் போவோம், வாரத்துக்கு 2 அதுவும் ஓகே. ஆனால் தட்ஸ் வாட் ஐம் சேயிங். ஃபார் மீ ஈவன் தோ ஐ ஹாவ் அ ஹோம் ஹியர், I don't belong here. I will never belong here ன்னு எனக்கு தோணுது. If you ask me give me a choice, I will say, oh, I will go to Foster City. இப்போ என்கிட்ட யாராவது ஒருத்தங்க மவுண்டன் ஹவுஸ் எப்படிப்பட்ட ஊருங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா மவுண்டன் ஹவுஸ் நல்ல ஊருங்க அப்படின்னு. அவங்க என்னையவே அவங்கள கன்வின்ஸ் பண்ண சொல்கிறாங்கன்னு வைங்களேன், வராதிங்கன்றவேன். ஏன்னா நான் உங்களை கன்வின்ஸ் பண்ணுறதுக்காக நீங்கள் என்கிட்ட பேசுறதுக்கு சைன்தே அதான் பண்ணுவோம். சைன்தே கேட்பா வரணும்னு கன்வின்ஸ் பண்ணுவோம், வரக்கூடாதுன்னு கன்வின்ஸ் பண்ணுவோம். நான் 2 சைடும் பேசுவோம். அதனால இல்லை, நாட் ஓன்லி தட், கேள்வி கேட்குறவங்களோட மைண்டும் சொல்கிறேன் நான். இதுன்னு இல்லை, என்கிட்ட ஒரு விஷயம் கேட்குறீங்க, ஒரு இந்தியன் ஸ்டோரில் எது நல்லா இருக்கும்னு கேட்குறீங்க, நான் வந்து இந்த கடை நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறேன்னா நான் வந்து பாயிண்ட்ஸ் கொடுத்து அவங்கள கன்வின்ஸ் பண்ணணும், அதை போய் வாங்குங்கன்ற அளவுக்கு என்னை பேச வைப்பாங்க. விச் இஸ் சம்திங் ஐ ரியலைஸ்ட் வெரி சூன் இன் மை லைஃப். தட் அவங்க வந்து என்னை வந்து என்னமோ நான் அந்த கடைக்கே வேலை செய்கிற மாதிரி நான் அவங்களுக்கு வந்து பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுத்துட்ருப்பேன். இப்போ ஒரு காலேஜை பற்றி யூசியை பற்றிலாம் பேசுகிறேன்ல, கேள்வி கேட்குறது நீங்கள் தான் கன்வின்ஸ் ஆகணும். நீங்கள் கன்வின்ஸ் ஆகாமல் என்னையே திருப்பி கேள்வி கேட்கும் போது அப்போ எனக்கு வந்து அந்த பாயிண்ட், அதான் நான் சொல்கிறேன், என்னை பொறுத்த வரைக்கும் மவுண்டன் ஹவுஸும் ஒன்று தான், ஃபாஸ்ட் சிட்டியும் ஒன்று தான், அவர் சொன்ன மாதிரி ஆன் ஹார்பரும் ஒன்று தான், பெல்மாண்ட்டும் ஒன்று தான், எல்லாமே ஒன்று தான். இட் இஸ் நாட் சென்னை. இட் இஸ் நாட் சென்னை அட் ஆல். Whatever this 10-minute drive to Costco, I'm very sure it takes more than 10 minutes for somebody in Dublin to go to their Costco. Correct. For me, it is faster than how far it is for them. நான் எங்கள் ஸ்கூலுக்கு போகிற தூரமோ அவங்க பிள்ளைங்களை அவங்க ஸ்கூலுக்கு போட்டு போகிற தூரமோ கண்டிப்பாக அதிகமாக இருக்கும். அவங்க அங்கே நமஸ்தே பிளாசா போகிறதுக்கும் நான் இங்கே இருக்கிற சவிக்கு போகிறதுக்கும் எனக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிடுவேன். நான் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி தான் நான் பார்க்குறேன் மவுண்டன் ஹவுஸை. நம்ம ஒரு நிமிஷத்தில் இங்கே போய் பீட்சா வாங்கலாம், பிரியாணி வாங்கலாம், 10 பிரியாணி வாங்கலாம், 10 கடையில் அத்தனை கடை இருக்குது. அதே மாதிரி தான் இப்போ கொஞ்சம் ஃபாஸ்ட் சிட்டி மாதிரி நிறைய விஷயங்கள் கடைகள்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் சம்திங் மிஸ் ஆகுதுங்க. சம்திங் ஐ டோன்ட் நோ, என்னமோ ஒன்று இங்கே மிஸ் ஆகுது. அது என்ன மிஸ் ஆகுது? என் ஃப்ரெண்ட்ஸுக்கே இல்லை. இப்போ எனக்கு இருந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் அங்கே யாருமே இல்லை. எல்லாருமே வேறு ஊருக்கு போயிட்டாங்க, வேறு ஸ்டேட்டுக்கு போயிட்டாங்க, வேறு இடத்துக்கு போயிட்டாங்க. ஆனால் உனக்கு ஃபாஸ்ட் சிட்டியில் ஒரு 5 பேர் தெரியும்னா இங்கே 500 பேர் தெரியும் மவுண்டன் ஹவுஸில்.
ஆமாம், ஃப்ரெண்டுன்னு சொல்ல முடியாது, ஆனால் தெரியும் உனக்கு அவ்வளோ பேர் ஃப்ரெண்டு தான். இல்லை இல்லை ஃப்ரெண்டுனா லைக் இப்போ நம்ம அங்கே வீணாக்கா அது மாதிரிலாம் க்ளோஸாக இருந்தோம்ல, அங்கே ஒரு 5 பேர் இருந்தாங்கன்னா இங்கே அது மாதிரி 50 பேர் அந்த லெவலில் இருக்காங்கன்ற அதே மாதிரி சொல்ல. பட் அது மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருக்காங்கன்ற. ஆமாம்மா இருக்காங்க. ஆனால் அந்த லொக்கேஷன் வந்து அது மாதிரி ஒரு அட்டாச்மெண்ட் வந்துச்சுன்ற ஃபாஸ்ட் சிட்டியில். ஆமாம், அந்த மாதிரி இங்கே வரலன்ற ஹவுஸில் இவ்வளோ பண்ணாலும் ஆனால் உனக்கு வரமாட்டேங்குது. அதாவது நான் இந்தியா போனேன்ல, இந்த ஊரையோ இந்த வீடையோ இந்த இருக்கிற மக்களையோ யாரையுமே நான் மிஸ்ஸே பண்ணல. அது எல்லாருக்குமே அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு வரணும்னே தோணலை. ஐயோ நம்ம வீடு அங்கே இருக்கே, நம்ம பொருள்லாம் அங்கே இருக்கே, ஐயோ நம்ம போயிடணுமே அப்படி எனக்கு தோணவே இல்லை. அது வந்து என்னுடைய ரியல் செல்ஃப் ரியலைசேஷன். எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. என்னடா அது, நம்ம கல் நெஞ்ச காரி ஆயிட்டோமா, நம்ம யாரையுமே மிஸ் பண்ணலையே, என்ன நடக்குது நம்ம மைண்டில் அப்படின்னு எனக்கு தோணிடுச்சு. எல்லாருமே ஒரு மாயையில் வாழ்ந்துட்டுருக்கோமா, அந்த ஒரு ஃபேக்கில் வாழ்ந்துட்டுருக்கோம், ஃபேக் வாழ்க்கையில் வாழ்ந்துட்டுருக்கோம். ஒரு ஹியூமனை மிஸ் பண்ணுறது வேறு, ஒரு பர்சன்ட்டை ரொம்ப நாள் ஆச்சு பேசி எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்குறது அது வேறு. ஆனால் நான் ஒரு பெரிய இந்த ஊரே ஐயோ என்னால் இதை விட்டுட்டு இருக்க முடியுமா அப்படின்னா இருக்க முடியும் என்னால். அப்படி இது இல்லைன்னா இன்னொரு ஊர், அது இல்லைன்னா இன்னொரு ஊர். அது நம்ம மைண்டில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம எல்லாரும் சொல்லுவாங்களே, ஒரு இடத்துல இருந்தாங்கன்னா, ஒரு மன்றத்தில் இருக்காங்க, இல்லை ஒரு ஸ்கூலில் இருக்காங்க, ஒரு காலேஜில் இருக்காங்க, இல்லை ஒரு ஒர்க்கில் இருக்காங்கன்னா அந்த ஒர்க்கையே நம்ம தான் பண்ணுறோம், அந்த கம்பெனியே நம்ம தான் தலையில் தூக்கிட்டு நம்ம இல்லைன்னா நம்ம கம்பெனியே ஓடாதுன்ற மாதிரி நினச்சிப்பாங்க சில பேர். ஒரு இடத்துல இருந்தாங்கன்னா அவங்க தான் எல்லாம் பார்ப்பாங்க, இது பண்ண எல்லாம் பரபரப்பாக இருப்பாங்க, எல்லாத்தையும் அவங்க பண்ணுறாங்க, மைண்டில் இருக்கும், எல்லாருக்குமே அவங்க மைண்டில் இருக்கும், அவங்க தான் எல்லாத்தையும் பார்க்குறாங்க, வேறு யாரும் எதுவும் பார்க்கல, அவங்க மட்டும் தான் எல்லாத்தையும் தூக்கி நிறுத்துறாங்கன்னு. ஆனால் நாளைக்கே அந்த மன்றத்தில் இருந்தோ இல்லை அந்த ஸ்கூலில் இருந்தோ அந்த ஒர்க்கில் இருந்தோ அவளை தூக்கிட்டாங்க வச்சுக்கேன், ஏதோ ரீசனுக்காக வெளியே அனுப்பிட்டாங்க வச்சுக்கேன், அது நடந்துகிட்டே தான் இருக்கும். அடுத்த ஆள் வராதோ அந்த மாதிரி மைண்டில் நினச்சிப்பாங்க, ஓ நான் தான் பண்ணுறேன். ஆனால் அது நடந்துகிட்டே தான் இருக்கும். இப்போ எனக்கு வந்து ஹோம் அப்படின்னோடனே எனக்கு சென்னை ஞாபகம் வருது. சென்னை இன் ஹோல் ஆஃப் சென்னை, நாட் லைக் எனக்கு ஒரு வீடோ இல்லை அந்த ஒரு பர்டிகுலர் பிளேஸ் அப்படி இல்லை. சென்னை இஸ் மை ஹோம்னு எனக்கு மனசுக்கு வருது. ஓகே, ஆல்வேஸ் ஐவ் ஹேட் தட். உங்களுக்கு என்ன வரும்? ஹோம்னா என்ன வரும்? எதுவுமே இல்லைன்னா கூட பரவாயில்ல, இது வருமா? அது இப்போ விவின் தவின இது ஒரு நீங்கள் ஆன்சர் யோசிங்க, அதுக்குள்ளே நான் சொல்லிடுறேன். தவினை கேட்டேன் ஹோம்னா இந்த வீடு தான் சொன்னான், விவினை கேட்டேன் அவனும் இந்த வீடு தான் சொன்னான். இதுக்கு அடுத்தது 2வது பிளேஸ் என்னன்னு கேட்டதுக்கு 2 பேருமே ஃபர்ஸ்ட் சிட்டி வீடு சொன்னாங்க. அந்த வீடு அவங்க தான் மேக்ஸிமம் இருந்திருக்காங்கல்ல, இந்த வீடு 10 வருஷம், அந்த வீட்டில் ஒரு 7 வருஷம். ஆமாம், ஏனான்ற பாயிண்ட்டுக்கே நான் போல. உங்களுக்கு ஐ டோன்ட் நீட் ரீசன், ஐ டோன்ட் நீட் ஃபார் யூ. எனக்கு பட் ரோடு. இப்போ எங்கள் அம்மாவை கேட்டால் அழகாபுரி அவங்க வீடு, ஏன்னா நான் அதிகமாக இருந்த டைம் அதனால எனக்கு. ஸோ ஹோம் இஸ் தட். இது இல்லை இல்லை இல்லை, இது வந்து ஃபேமிலி எங்கே இருந்தாலும் அதான் என் வீடு, அது வேற கதை. ஆனால் அவுட் சைட் திஸ் ஃபேமிலி இல்லைப்பா, இந்த ஃபேமிலி நேரம் ஹே இதைத்தானே நான் சொன்னேன். வெயிட் பண்ணு, நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த ஃபேமிலி இல்லாமல் என்ன பர்சனலாக கேட்டிங்கன்னா எது வீடு தான் கேட்குறேன். அதுதான் நான் சொல்கிறேன். நான் வாழ்ந்த வீடு தானே எனக்கு ஃபேமிலி. இப்போ தவினுக்கு எப்படி இந்த வீடோ, எனக்கு பட் ரோடு வீடுனால அதானே எனக்கு வரும். பட் ரோடு தான் என்னுடைய வீடு. நான் பிறந்து வளர்ந்து, நான் குழந்தையாலேருந்து வளர்ந்தேன்ல ஒரு. அவங்களுக்கு எந்த அளவுக்கு இது எப்படி இருக்குன்னா, நீ இந்தியா போ பரவாயில்ல, நாங்கள் இங்கே இருந்துக்கிறோன்ற அளவுக்கு இருக்காங்க. நீங்கள் நினைக்கிறது வேற, அவங்க நினைக்கிறது வேற. இப்போ புரியுதா உங்களுக்கு? நான் இருக்கிற இடம் ஹோமு, அவங்களுக்கு நீ இருந்தாலும் இல்லைனாலும் இதான் ஹோம். அவங்க பொண்டாட்டி வந்த பிறகு அந்த பொண்டாட்டி இங்கே இருக்கும், அதான் அவங்களுக்கும் ஹோம்ன்றேன். அவங்க ஃபேமிலின்னு அவங்களுக்கு ஒன்று வரும்ல. இப்போ நம்ம அம்மா அப்பாலாம் வேறு கதை, அவங்களுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்காங்கல்ல, அப்போ அந்த ஒரு ஃபேமிலி செட் பண்ணுவாங்கல்ல, அதுதான் அவங்களுடைய ஹோம். அவங்க என்னதான் இந்த மவுண்டன் சொன்னா கூட, அன்னைக்கு வேற ஏதாவது ஊருக்கு மூவ் ஆனா கூட அந்த அங்கே படிப்பாங்க. எனக்கு நீங்களும் இருந்தாலும் இல்லைனா, நீங்களாம் யாருமே இல்லைனாலும் ஃபார் மீ ஹோம் இஸ் ஹோம். ஈவன் இஃப் மை மாம் இஸ் நாட் தேர், சென்னை in my mind when I say home, I know பானா. இப்போ நீ சென்னை இதே கான்ட்ரடிக்டிங் இது வந்து, இப்போ அம்மா இல்லை அங்கே ஊரில், சென்னையில் போய் நீ என்ன பண்ணுவ? உனக்கு அங்கே இருக்கவே முடியாதுன்ற வினோத், அது வேற. அதான் சொல்றேன், இட்ஸ் மை ஹோம் மைண்ட்ல இருக்கு, எனக்கு புரியுது. ஆனா அங்க போய் உன்னால 2 வாரம் கூட இருக்க முடியாது. யாரும் அது எங்கேயுமே இருக்க முடியாது. இப்போ நான் ஃபர்ஸ்ட் சிட்டியில் போனால் மட்டும் யார் இருக்கா? யாருமே கிடையாது. ஆனா அது எனக்கு I like that place. In my mind, it's registered as home. My mom cannot go live in Alahaburi, Vinod, but that's registered in her brain as home. She keeps on saying that she wants to go there in that field, whatever. That field has no current, nothing, no road also. But she's saying, எனக்கு அந்த தான் வீடு. I'm talking about one. இப்போ கமெண்ட் நீங்கள் மக்களே நீங்கள் பார்க்குறீங்கல்ல, உங்களுக்கு ஹோம்னு சொன்னால்
எந்த இடம் உங்கள் மைண்டுக்கு வருதுன்னு நீங்கள் அதை கமெண்ட்ல போடுங்க. கமெண்ட்டில் தயவு செஞ்சு சொல்லுங்கள். வீடா, உங்க ஊரா, ஊரா, இல்லை வளர்ந்த இடமா, இல்லை படிச்சு அங்கே எங்கேயோ தங்கியிருப்பீங்களா, இல்லை குடும்பம் கல்யாணம் பண்ணி போன இடமா, எந்த இடம்? இல்லை இப்போ இப்போ ஹோம்னா நான் சொல்கிறது வந்து ஹோம் லைக் ஃபிசிக்கலி ஹோம். இன்னொரு ஹோம் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி இட்ஸ் அ பர்சன். ஃபார் மீ மை ஹோம் இஸ் மை பர்சன், மை மாம் இஸ் மை ஹோம். தட்ஸ் another home. Like for me, if I have to go back to India, India is my mom. If my mom is here, I will not miss India because my mom will be here with me. She'll be with me, I'll be doing everything. அவ்வளோதான், எனக்கு ஒன்றுமே கிடையாது. நீங்கள் இருக்கீங்க, you are my husband. You are a different person. My mother is a different person. You cannot become my mother. My mother cannot become you. You two are totally different people. என் பசங்களும் டோட்டலி டிஃப்ரெண்ட் பீப்புள். உங்கள் 2 பேருக்கு அடுத்து தான் அவங்க 2 பேர். நீங்கள் 2 பேரை விட்டுட்டு என்னால் இருக்க முடியாது, இவங்க 2 பேரை விட்டுட்டு நான் இருக்கலாம். ஐ டோன்ட் நோ இஃப் இட்ஸ் கரெக்ட் திங் டு சே. பசங்க இப்போ கல்யாணமே இல்லை. நானே அப்படிதானே கல்யாணத்துக்கே இல்லை, முன்னாடியே 18லேயே போன்றேன் நான். அந்த மைண்டுக்கு வந்துட்டேன் நான். இல்லை நான் என்ன சொல்ல வரேன்னா, மென்டலி நான் ரெடியாக இருக்கேன்ற அவங்க இல்லாமல் நான் லைஃப் என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அது நல்லதாக கேட்டதுன்னு தெரியல. ஐ மை கம் அக்ராஸ் அஸ் அ வெரி பேட் மதர். பட் எனக்கு வந்து அது ஆனால் நீ சொல்கிறே தவிர நீ எல்லாம் பண்ணுவேன். மீன் அஃப்கோர்ஸ் பசங்க என்ன பண்ணாங்க, ஏது பண்ணாங்க, சாப்பிட்டாங்களா, எங்கே வந்து அவங்க ஆர்டர் பண்ணுறது. நான் பண்ணலன்னா ஜெயிலுக்கு போயிடுவேன்ல. ஏன்னா மைனர்ல தமிழ்ல தான் பண்றேன். மேஜருக்கு பண்ண மாட்டான். அவன் எங்க இருந்தா எனக்கு என்னன்னா நம்ம சாப்பிட்டா என்ன பண்ணலாம் கேட்டுட்டு தானே இருப்பேன். அது நம்ம சொல்லலாம். ஆனால் நம்ம எனிவே பேக் ஆஃப் அவர் மைண்ட் என்ன அது யூ ஆர் டாக்கிங் அபவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி. அது வேற. அக்கறை இல்லை ரெஸ்பான்சிபிலிட்டி. அது கேர். நீங்க அக்கறை இஸ் கேர். அது செப்பரேட். அது பர்சன். நீங்க என்ன இல்லை, நாளைக்கு ஒருத்தர் ஊர்ல இருந்து வராரு, அவர் எத்தனை மணிக்கு வராருன்னு அவர் வர்றாரோ இல்லையோ அவருக்கே தெரியாம நான் அவர் வந்துருவாங்களா, ஊர்ல இருந்து வந்துடுறாங்களா, நெய்பர் வராங்களேன்னு அது அக்கறை. யாரா இருந்தாலும் இன்னொருத்தவங்க ஊர்ல இருந்து வந்திருக்காங்க, ஜெட்லாக் தூங்கி எந்திரிச்சிங்களான்னு கேட்பேன். அது அக்கறை. அது செப்பரேட். அந்த அக்கறை அவங்களுக்கும் இருக்கும், இவங்களுக்கும் இருக்கும், யாருக்குமே இருக்கும். இந்த பசங்க இருக்காங்கன்னா அந்த பசங்க வந்தோடனே சாக்லேட் மில்க் குடிக்கிறீங்களா அப்படின்னு நான் கேட்குறேன்ல, அது வந்து அக்கறை. நான் கேட்டாலும் கேட்கலனாலும் அவங்க எடுத்து குடிக்க தானே போகிறாங்க சாக்லேட் மில்க். சொல்லுங்கள், ரைட்? ஐ டோன்ட் நோ, மேபி ஐ எம் அ டிஃப்ரெண்ட் பர்சன். இது வந்து நிறைய பேருக்கு இப்படி யோசிக்கலாமான்னு கூட தோணலாம். ஐ டோன்ட் நோ ஹவு மெனி பீப்புள் திங்க் லைக் தட். நம்ம வந்து அந்த அவங்களோட லைஃப் வேற, நம்ம லைஃப் வேறன்னு. ஆனால் உங்களை நான் அப்படி நினைக்க முடியாது, ஏன்னா யூ ஆர் மை ஹஸ்பண்ட். எங்கள் அம்மாவை அப்படி நான் நினைக்க முடியாது, ஏன்னா ஷீ இஸ் மை மதர். எங்கள் அப்பா இருந்திருந்தானா எனக்கு எங்கள் அப்பாவும் ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருந்திருக்கும். ஐ வுட் ஹவ் ஹேட் தட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் மீ. அதை தவிர எனக்கு வந்து அடுத்த சர்க்கிள் இருக்குல்ல, அது அடுத்த சர்க்கிள் தான். நம்ம பேசிகிட்டு இருந்தோம்ல, அண்ணன் மாதிரி, அக்கா மாதிரி, கூட பிறந்தவங்க மாதிரி தான். கூட பிறந்தவங்க கிடையாது, அண்ணன் மாதிரி தான், பொண்ணு மாதிரி தான், பொண்ணு கிடையாது, எதுவுமே கிடையாது. மருமகள் வந்து பொண்ணு மாதிரி, பொண்ணு கிடையாது. ஆமா, அது கண்டிப்பா. அது பசங்களுக்குமே இப்ப அப்படி ஆயிடுச்சுன்றேன். இப்ப இருக்கிற பசங்களுமே நம்ம பசங்களை வந்து நம்ம பசங்க அவ்வளவுதான். அதுக்கு அடுத்த லைன்லலாம் நம்ம உள்ளே போகக்கூடாது. அவங்க இல்லாம நம்ம என்ஜாய் பண்றதுக்கு நம்ம கில்ட்டியா ஃபீல் பண்ணக்கூடாது. இப்ப நான் ஒரு லஞ்சுக்கு போறேன்ல, என் ஃப்ரெண்ட்ஸோட லஞ்சுக்கெல்லாம் போறேன்ல, நான் இப்படி நீங்கெல்லாம் வரணும்லாம் யோசிக்கவே மாட்டேன். ஐயோ இவங்க இல்லாம நான் சாப்பிட்றேனே, உங்களுக்கு வாங்கிட்டு வரணும்னு நினைப்பேன். ஆனால் நான் அப்படி அந்த மொமெண்ட்டை நான் என்ஜாய் பண்ணுறேன். ஐ டோன்ட் நோ அது குட்டா பேடான்னு எனக்கு தெரியல. அதே கொஸ்டினில் நான் இன்னொரு கொஸ்டினை ஆட் பண்ணிடுறேன். கேன் யூ ப்ளீஸ் கம்பேர் யுவர் லைஃப் இன் யூகே அண்ட் யூஎஸ்? விச் கண்ட்ரி யூ ப்ரிஃபர்? சேலரி அண்ட் எவ்ரி திங். சேம் திங் தான். நான் வெளிநாட்டில் இருந்தாலுமே எனக்கு என்னமோ அது வந்து, ஆனால் ஒன்று, நான் யூகேயில் இருக்கும் போது நான் மட்டும் இருந்தேன், தனியாக நான் மட்டும் இருந்தேன். ஸோ என்னோடய லைஃப் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஆனால் யூகேயில் எவ்வளோ சம்பாரிச்சா நல்ல வாழ்க்கை, ஃபேமிலியாக வாழணும்னா எவ்வளோ இருக்கணும் மினிமம் நினைக்கிறேன்? இதே அளவு தான். உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு இதே அளவு தான் ஆகும். இங்கே இதே மாதிரி தான். 10,000 பவுண்ட் இருக்கணும் ஒரு மாதத்துக்கு. அவ்வளோ இருக்கு தெரியல. இப்போ எவ்வளோ வாடகைன்னு தெரியாது. ப்ளஸ் யாருமே லண்டனில் இருக்க மாட்டாங்க. எல்லாருமே லண்டனுக்கு வேலைக்கு மட்டும் வந்துட்டு சரே அந்த மாதிரி வெளியில் அப்படி போயிடுவாங்க. ஈவினிங் எல்லாருமே இந்த என்டையர் டவுனே காலியாகி வெளியில் போயிடும். சபர்புக்கு போயிட்டு இருந்துட்டு டியூப் எடுத்து ட்ரெயின் இருக்குது. இப்போ எப்படி ஜப்பானில் வராங்க எல்லாரும். நோபடி லிவ்ஸ் இன் ஷின்ஜுக்கூரும்.
They all live outside. They all travel to work and then they go back. Commute பண்ணுறாங்க. அந்த மாதிரி தான் லைஃப் அது. Nobody ஷிஞ்சுக்குள்ளே இருக்கிறவங்க இருப்பாங்கல்ல. சொல்கிறேன் லைக் இது நோபடி லிவ்ஸ் இன் எல்ஐசி பில்டிங் பக்கத்தில் இருக்க மாட்டாங்கல்ல பெருசாக இருப்பாங்களா இருக்கும். ஆனால் நம்ம மவுண்ட் ரோட்லேயே வீடு கட்டி இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ராஜா அண்ணாமலைபுரம் போயஸ் கார்டன் மாதிரி இருப்பாங்களா இருக்கும். போயஸ் கார்டனில் இருக்கவங்களாம் வேலைக்கே போக மாட்டாங்க. அவங்களுக்கு வேலை நிறைய பேர் பார்ப்பாங்க. பல்லாவரம் மாதிரி பல்லாவரத்தில் போய் இருப்பாங்க. இல்லை சொல்ல வரேன் லைக் ஆனால் லண்டனில் இருந்த லைஃப் வந்து எனக்கு ஹாப்பி லைஃப், என்னோட ஹாப்பியஸ்ட் ஃபேஸ் ஆஃப் மை லைஃப்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அதில் வந்து நானாக இருந்தேன். என்னோட ஓன் ஐ லிவ்டு பை மை ஓன் டேர்ம்ஸ். எனக்கு யாரும் பாஸ் கிடையாது. எனக்கு இதுதான் நான் பண்ணணும், அப்படி தான் இருக்கணும், அப்படி நான் யாரோட கட்டுப்பாட்டுக்கு கீழேயும் வாழலை. இப்போ மட்டும் யார் கட்டுப்பாடு? உங்கள் கட்டுப்பாடு கீழே இருக்கேன்ல. இல்லையே வேணும், நான் ஹஸ்பண்டுக்கு அக்கௌண்டபிள் இல்லையா? நான் காலையில் எந்திரிக்கணும். எந்திரிக்கலன்னான்றது ஒரு ஆப்ஷனே கிடையாது. அன்லெஸ் ஐ ஃபால் சிக் ஆர் ஐம் டெட் ஐ கேன் நாட் லைக் ஸ்லீப். எனி உமன். இப்போ நீங்கள் வேலைக்கு போகாமல் இருக்க முடியாதுல்ல, வேலை பண்ணி தான் ஆகணும். உங்களுக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன் நான். நீங்கள் வேலை பண்ணி தான் ஆகணும். நான் வந்து சர்டன் திங்ஸ் பண்ணி தான் ஆகணும். நான் வேலைக்கு போனேன்னா நான் சமையலும் பண்ணிவிட்டு வேலைக்கு போயிட்டு அப்புறம் வந்து சாகணும். அதுக்கு முன்னாடி ஒரு ஆப்ஷனே கிடையாதுன்ற. இல்லை இது எல்லாருக்குமே. ஆனால் கம்பேரிட்டிவ் இப்போ அவங்க கேட்குறதுனால சொல்கிறேன். என்னோட மனநிலையில் எனக்கு ஒரு ஹாப்பியஸ்ட் ஃபேஸ் ஆஃப் மை லைஃப்ன்றது வந்து என்னுடைய யூகே வாழ்க்கை. ஏன்னா எனக்கு அப்போ வந்து நான் என்னோட டேர்ம்ஸில் நான் வாழ்ந்தேன். யாரும் என்னை கேள்வி கேட்க ஆள் கிடையாது. நான் என் லைஃபு நான் பாட்டுக்கு இருந்தேன். அப்பயும் நான் வேலை பார்த்தேன், அப்பயும் நான் படிக்க போனேன். நான் எல்லாமே என்னோட ஓன், நான் சமைக்கிறது தான் சாப்பாடு, நான் சாப்பிட்றது தான் சாப்பாடு. எனக்கு நான் நினச்சேன்னா நான் செய்வேன், சாப்பிடுவேன். ஐ வாஸ் ஹேவிங் மை ஓன் சிங்கிள் இண்டிபெண்ட் லைஃப். ஏன்னா அதுக்கு முன்னாடி ஐ வாஸ் லிவிங் இன் அ ஹவுஸ் வித் ஃபுல் கண்ட்ரோல். தென் ஐ வென்ட் டு ஹாஸ்டல், ஃபுல் கண்ட்ரோல். Then again I came back home, full control. Then I came back to London, I was free. Then again I came back to Chennai, full control. Even though I was working, I was full under Kankanipu. Then my Kankanipu was transferred to you. Then your Kankanipu started. So now still, after you, my children are now Kankanifying. Where is Amma? Where is Amma? Where is Amma? Where is she? Where are you coming? When are you coming? What are you coming? ஆனால் ஒருத்தர் நீங்கள் யாரும் உங்களை நீங்கள் கண்காணிச்சுக்கிறீங்களான்னு எனக்கு தெரியல. Do you track them? Yeah. I don't think they track you. They don't care where you are. ஏன்னா நான் வீட்டில் இருக்கேன். இல்லை மோஸ்ட் டேட்ஸுக்கு அந்த ஒரு ஃப்ரீடம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். I don't know, it's called freedom. ஃப்ரீடம் இல்லையா? வெளியே போனால் ட்ராக் பண்ண மாட்டீங்களா? வினோத் எங்கே இருக்கான்லாம் really you don't see where தூங்கிட்டுல இருப்பேனா? நீ தூங்குவ, அதுக்கப்புறம் தூங்கியாச்சு. அப்புறம் இப்படி வினோத் கிளம்பினோன்னா நான் பெட்ஷீட்டு போத்துட்டு மேலே போய் பட் சாப்பாடா தண்ணியா, ஐயோ எனக்கு எதுவுமே வேணாம், என்னை விட்டுருங்க. இப்போ உன்னை யார் பிடிச்சிக்கிறான்றா? நீ இப்போ காலைல எழுந்திருக்கிற, விவேனை ஸ்கூலுக்கு அனுப்புற, ரெஸ்ட் எடுக்கலாம், நான் செய்யணும்ல வினோத். ஆமாம். ஆனால் அதுக்கப்புறம் சொல்கிறேன், சமைக்கிறது ஒரு வேலைக்கு தானே நம்ம சமைக்கிறோன்ற. நம்ம 3 வேளை இந்தியா மாதிரி ஈஸியாக சொல்லிடுறீங்க வினோத். நான் எந்திரிச்சு நான் சொல்ல 12வது படித்து முடிச்சு அவங்க காலேஜ் போகிற வரைக்கும் ஒரு அம்மாவோட வாழ்க்கை. பேப் நான் ஈஸின்னு நான் சொல்ல, நான் அது ஈஸின்னே சொல்ல. நான் என்ன சொல்கிறேன்னா, அவங்களுக்கு ஒரு டைம் இருக்குல்ல. இப்போ நம்ம இந்தியா மாதிரி 3 வேலையும் மாறி ஃபேமிலியெல்லாம் இருக்குது, அம்மா அப்பா மாமியார் எல்லாம் இருக்காங்கன்னா எல்லாருக்கும் சமைக்கணும்னா அது இன்னும் கஷ்டமான வேலைன்ற. எனக்கு மாமியார்லாம் தேவையில்லை, நீ ஒரு ஆள் போதும். நான் என்ன நம்ம எனக்கு டெய்லி உங்களுக்கு செய்யணும்ல, ஒரு வேலை தான் நம்ம செய்யணும்ல எவ்ரி டே. ஆனால் அது இல்லைப்பா, அது ஓகே, எனக்கு புரியுது. ஒரு வேலை சமைக்கிறது ஓகே, அது கண்டிப்பாக வேலை. நான் தனியாக இருக்கேன். ஆனால் 5 மணி நேரம் நீ காலைல நைட் வரைக்கும் அது சமைக்க போகிறது. ஒன்லி வைஃப், ஒரு வைஃப் இருக்காங்கல்ல வினோத், இந்த வீடியோ பார்க்குற வைஃப்ஸ்லாம் இருக்காங்கல்ல, அண்ட் மாம்ஸ் who don't have husbands, அவங்க நான் சொல்கிறது ரியலைஸ் பண்ணுவாங்க. என்னைக்கு ஹஸ்பண்ட் அவங்க வேலைக்காக வெளியில் போகிறாங்களோ, குழந்தைங்களுக்கு பண்ணுற அதே மிச்ச மீதியையும் மேகியும் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் செஞ்சு ஒரு சின்ன பவுலில் சாப்பிட்டுட்டு ஒரு காஃபி குடிச்சிட்டு இழுத்து போட்டு படுத்துருவாங்க. எலாபரேட்டாக வீட்டுக்காருக்கு சமைக்கிற மாதிரியோ அப்பாவுக்கு சமைக்கிற மாதிரியோ எலாபரேட்டாக செய்ய மாட்டாங்க. இது வந்து உங்களுக்கு புரியுமானே எனக்கு தெரியல. கமெண்ட்டில் மக்களை நீங்கள் சொல்லுங்கள், யாராவது நீங்கள் அது மாதிரி பண்ணுறீங்களான்னு. ஏன்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளே சொல்லுவாங்க, இந்த வாரம் என் ஹஸ்பண்ட் ஊரில் இல்லை, அதனால எனக்கு வேலை மிச்சம். எனக்கு புரியுது. ஆனால் நான் என்ன சொல்கிறேன், நீ நாலுலேருந்து சமைக்காமல் வெறும் மட்டை ரைஸ் பண்ணால் கூட நான் தயிர் ஊற்றி கூட நான் சாப்பிட்ருவேன். ஆனால் அதுக்காக நம்ம எஃபர்ட் போட்டு நம்ம சில டைம் சமைக்கிறோம். நான் சமைக்கூடாது சொல்ல, ஒய்ஃப் எல்லாம் சமைக்கிறாங்க. இல்லைப்பா, நான் என்ன சொல்கிறேன், சரியாக புரிஞ்சுக்க கேள்வியை. நான் சமைக்கலன்னுலாம் சொல்ல, சமைக்கலன்றது நீயே சொல்லியிருக்க. 1 மணி நேரத்துக்கு மேலே நம்ம சமைக்கிறதுக்கான வேலையே கிடையாது யாருக்கும். ஓகே, 4 பர்னர் ஆன் பண்ணி ஒரு குழம்பு இதெல்லாம் பண்ணுறேன்னு சொல்கிறேன். நிறைய மற்ற வேலை இருக்குது, நான் வேலையே இல்லைன்னு நான் சொல்ல. ரெஸ்ட் எடுக்கணுன்றவங்க அவங்க உடம்பு அவங்க பார்த்துக்கணுன்றான்.
இப்போ 8 மணி நேரம் தூங்குன்றதுன்றது கண்டிப்பாக இருக்குல்ல. மென்னுக்கு அது இருக்கானா அது எல்லாருக்கும் இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா எல்லாருக்கும் காலை ஸ்டார்ட் ஆகுது, லேட்டாக தூங்குறோம். அந்த மாதிரி கான்செப்டும் மென்னுக்கும் இருக்குது. வீட்டு வேலை பண்ணுறதில்ல மென், மோஸ்ட்லி வீட்டு வேலை பண்ணுறதில்ல. சில பேர் அதுவும் பண்ணுறாங்க. அதில் மென்னு சைட்லேயும் இந்த ப்ராப்ளம் இருக்குது. ஒய்ஃப்ஸ் நிறைய பண்ண மாட்டாங்க, மென்னு நிறைய பண்ணுவாங்க. எல்லாரும் ஒரு வேரியேஷன்ஸ் இருக்குது. இப்போ நான் வீட்டில் எதுவும் பண்ண மாட்டேன், சைந்தவி தான் எல்லாம் பண்ணுவாள். ஆனால் நான் ஆஃபீஸ் வேலை அந்த மாதிரி வேலைகள் தான். ஏன்னா நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப். அதுதான் இல்லை, ஹவுஸ் ஒய்ஃப்னே இல்லை. சில பேர் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தால் கூட எதுவும் பண்ணாமல் இருக்கிறவங்களாம் இருப்பாங்க. இல்லை சில பேர் வேலைக்கு போகிறவங்க எக்ஸ்ட்ராவும் வர வீட்டு வேலையும் அதிகமாக பண்ணுறவங்களாம் இருப்பாங்களா. நிறைய காம்பினேஷன் இருக்கும்ன்றேன். ஆனால் நான் என்ன சொல்கிறேன், அந்த ஒய்ஃப் வந்து அவங்களுக்கான நேரம் எடுத்து 8 மணி நேரம் தூங்குறது, அவங்களுக்கான கரெக்டாக ரெஸ்ட் எடுத்துக்கிறது, டீ பார்க்குறது, பேம்பர் பண்ணிக்கிறதுலாம் அவங்க பண்ணிக்கணுன்றது நான் சொல்கிறேன். நான் தப்பாக சொல்ல, நான் பண்ணிக்கணுன்னு தான் சொல்கிறேன். நானும் தூங்கணும், நீயும் தூங்கணுன்றேன். நீயும் தூங்கு, 4 மணி நேரம் தூங்கு, நடுவில் டே டைமில் தூங்கு. இல்லை வேணும். ஆனால் அந்த ப்ரிவிலேஜ் வந்து ஒரு உமனுக்கு கிடையாது. நீங்கள் வீட்டில் இருந்தீங்கன்னா கூட, நீங்கள் ஊருக்கு போனீங்கன்னா கூட, நீங்கள் தனியாக ஊரில் போயிருந்தீங்கன்னா கூட, your sister is expected to make தோசை for you. It will be not like நீங்கள் போய் ஒரு பாய் கடையில் வாங்கிட்டு வந்து தோசை சுட்டு நான் கொண்டு போய் என் தங்கச்சிக்கு ஃப்ரீடம் தரேன், அம்மா அப்பா இல்லைல்ல உன்னை நான் சமைச்சு காப்பாற்றுறேன், இந்த ஒரு வாரம் நீ ரெஸ்ட் எடு, உனக்கு நான் ஃப்ரீடம் கொடுக்க வந்திருக்கேன்றது ஒரு பிரதர் பண்ண மாட்டாங்க. இதே நீ ஒரு சேம் செக்ஸ் சிப்ளிங்காக இருக்கேன்னு வச்சுக்கோ, நீ தங்கச்சி நீ போயிருக்கேன்னா உன் அக்காவுக்கு சமைச்சு கொடுப்ப, நீ பார்த்துப்ப. அந்த உமன் ஜெண்டர் இருக்குல்ல, அந்த உமன் ஜெண்டருக்கு ஏதோ ஒரு எக்ஸ்பெக்டேஷனோடய நம்ம அது எக்ஸ்பெக்டேஷனோட பிறக்கல, சொசைட்டியோட நார்ம்ஸ் அப்படி ஆயிடுச்சு. அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த லண்டனில் இருக்கும்போது நான் ஃப்ரீயாக இருந்தனால என்னை யாருமே எந்திரிச்சு நீ ஏன் மசூர் தாலில் சாம்பார் வச்சேன்னு என்னை கேட்க ஆளே கிடையாது. ஏன்னா நான் லேசியாக அந்த மசூர் தால் தான் அங்கே இருக்கு. அதே மென்னுக்கும் அதே பேச்சுலராக இருக்கும் வச்சுக்கோங்க. இப்போ நான் பிரெட் எடுத்து ஒரு 6 மணி சொன்னது தான், ஒரு முட்டையை பொடி மாஸ் பண்ணி அவ்வளோதான், அது பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சு டின்னர். ஆமாம். ஆனால் அதே இது நான் சமைக்கும் போது மத்தியானம் இன்னைக்கு இத்தனை ஐட்டம் இருக்குன்னா எக்ஸ்ட்ராவாக அங்கே ஒரு ஊறுகாய், அங்கே ஒரு சிப்ஸு, அங்கே ஒரு எக்ஸ்ட்ரா ஒன்று நமக்கு தேவைப்படுது. நான் இல்லைன்னா இந்த பொரியலே இல்லாமல் வெறும் அந்த எக்ஸ்ட்ரா ஊறுகாவும் அந்த சிப்ஸ் மட்டும் வச்சு ரைஸ் வச்சு தயிர் போட்டு சாப்பிடுவீங்க. நீ இருந்தாலும் சாப்பிடுவேன், வேணா எதுவுமே இல்லைன்னா இருக்கிறதானே சாப்பிட முடியும்ன்றான். இப்போ நீ 2 பொரியல் பண்ணுறேன்னா அதையும் சாப்பிடுவேன், சிப்ஸ் எதை வேணாலும் எடுத்துக்கலாம். இல்லை, ஆனால் நீங்கள் இதெல்லாம் சொல்கிறதுனால எனக்கு ஃப்ரீடம் கிடைக்குதானா? கிடையாது. ஃப்ரீடம் கிடையாதுன்றது உண்மை, அது ஒரு நிதர்சனமான உண்மை. நான் மட்டும் இல்லை, என்னை மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கு நான் இதை சொல்லி தான் ஆகணும். அந்த இது வந்து ஒரு பெர்ஸ்பெக்டிவ் தான். நான் திரும்பியும் அவங்க ஃபஸ்ட்டு கேட்ட கொஸ்டினுக்கு இதுக்கும் என்ன சம்மந்தம் நீங்கள் நினைக்கலாம், ஆனால் இது ஒரு பெர்ஸ்பெக்டிவ். நான் என்ன சொல்ல வரேன்னா, அவங்க மவுண்டன் ஹவுஸை பற்றி எவ்வளோ தப்பாக புரிஞ்சு வச்சுருக்காங்க பாருங்கள். மவுண்டன் ஹவுஸ் வந்தால் காய்கறியே இருக்காது, 2 நாளைக்கு போட்டில் போய் அங்கே வாங்கிட்டு வந்து திருப்பி இங்கே வச்சுக்கணுன்ற அளவுக்கு ஒரு மவுண்டன் ஹவுஸை பற்றின ஒரு இதில் இருக்காங்க இல்லையா? அது மாதிரி ஹவுஸ் ஒய்ஃப்க்குலாம் நிறைய டைம் இருக்கும்ன்றது ஒரு மாயை மாதிரி கிடையாது. இல்லை நான் நிறைய டைம் இருக்குன்னு சொல்ல, எல்லாருக்கும் அந்த டைம் அவங்கவுங்க எடுத்துக்கணும். ஆனால் வீட்டுக்காரர் வீட்டில் இல்லைன்னா, பிள்ளைங்களும் ஒய்ஃப் மட்டும் இருக்காங்கன்னா மேகி தான், ரசம், கர்ட் ரைஸ், மேகி, கலவை சாதம், ஃப்ரைட் ரைஸ், டன், ஹாப்பியாக இருக்காங்க. ஹஸ்பண்ட் வந்துட்டார்னா குழம்பு வைக்கணும், பொரியல் வைக்கணும், சாதம் வைக்கணும், விதவிதமாக வைக்கணும், இவனுக்கு இந்த பொரியல் பிடிக்காது, அவங்க அம்மா மாதிரி வேற நம்ம சமைக்கணும். எங்கள் அம்மா மாதிரியே எனக்கு சமைக்க வராது, அவங்க அம்மா மாதிரி எனக்கு எப்படி சமைக்க வரும்? இதுதான் இன்றைக்கி இருக்கிற மக்களுடைய பிரச்சனையாக இருக்குது. ஸோ நான் எப்படி ஆயிடுச்சு இது? நான் இங்கே மட்டும் இல்லை வினோத், இந்தியாலேயும் அப்படி தான். ஹஸ்பண்ட் இல்லைன்னா, அவங்க ஹஸ்பண்ட் ஊருக்கு போயிட்டாங்கன்னா ஒய்ஃப்ஸ் வந்து காலையில் செய்கிற லெமன் ரைஸ். இப்போ ஹஸ்பண்ட் இருக்கா இல்லையா, ஸ்விக்கியில் ஆர்டர் போட்டுடுறாங்க, பிரச்சனை கிடையாது. இப்போ சமைக்கிறது கொஞ்சம் கம்மியாக. அதை தானே நான் சொல்கிறேன், இந்த ஊரில் அது பண்ண முடியாதுல்ல. அதுதான் ஒத்துக்கிறேன். நான் இந்தியாவில் கண்டிப்பாக ஸ்விக்கியில் ஆர்டர் போட்டுடலாம், இல்லை ஏதாவது ஒன்று வாங்கி. இப்போ நான் இல்லைன்னா நீ என்ன பண்ணுவேன்? இன்னைக்கு நான் இன்னையில தான் நான் சொன்னேன்ல லீவ் விட போகிறேன். ஒரு நாள் நான் லீவ் விட்டேன்னா என்ன பண்ணுவீங்க? நான் மெசேஜ் பண்ணிடுறேன் குரூப்பில், டுடே ஐ அம் ஆன் லீவ். நான் போய் 2 டசன் காஸ்கோல முட்டையை வாங்கிட்டு வந்து வச்சிருவேன் வீட்டில், அவ்வளோதான். வாங்கி வச்சிருக்கேன், அவ்வளோதான். பிரெட் வாங்கி வச்சிருக்கேன், ப்ரோட்டீன் சாப்பிட்றேன்னு நினச்சிட்டு ப்ரோட்டீன் வச்சு ரெண்டு எக். அப்போ கூட நீ உனக்கு நான் சமைச்சு கொண்டு வந்து தரேன் அப்படின்னு என்ன கவனிக்க மாட்டேன். நீ வந்து நான் ஸ்பெசிஃபிக் சாப்பாடை பற்றி பேசுகிறேன். ஃபேமிலியெல்லாம் பார்த்தா நான் லீவில் இருக்கேன், உனக்கு டெய்லி பிரியாணி ஆர்டர் பண்ணிடுவேன்ற. உனக்கு டெய்லி பிரியாணி, உனக்கே திகட்டுற அளவுக்கு டெய்லி ஒரு பிரியாணி, மட்டன் பிரியாணி வாங்கி வச்சிடுறேன், டெய்லி சாப்பிடுன்ற. இந்த ஒரு 2 மாதத்துக்கு ட்ரூலி ஒரு லேடிக்கு லீவ் கிடைக்குமா கிடைக்காத வினோத்? இதனால தான் அந்த காலத்தில் பீரியட் டைமில் இந்த லேடியை தள்ளி உட்கார வைன்னு சொன்னாங்களோ. என்ன இப்போ நான் ஒரு மனுஷன் வந்து எல்லாருக்குமே ஒரு பர்சன், இது அகெயின் உனக்கும் அதே மாதிரி தான். இது வந்து ஒரு பெண்களுக்கான மென்னுக்கான உரிமை தான்.
எனக்கு 2 மாதம் ஃப்ரீ இருக்காதா, வேலை இல்லாமல் எதுவுமே பண்ணாமல் டெய்லி காலையிலேருந்து நைட் வரைக்கும் தூங்கிட்டு டிவி பார்க்கணுன்னு தான் ஆசை. ஆனால் என்னால் இருக்க முடியாதுல்ல. ஒரு மென்னு சொல்கிறேன், அவங்களுக்கு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும்ல. பசங்களாம் தண்ணி அடிக்கணும், அதுமாதிரி சுற்றணும், ஊர் சுற்றணும், இல்லைங்க ஊருக்கு போய் பார்க்கணும், இல்லை எதுவுமே ஒர்க்கே பண்ணக்கூடாது, தூங்கிட்டே இருக்கணும். 2 மாதத்துக்கு 3 மாதம் தூங்கிட்டே இருக்கணும், நினச்சா டிவி பார்க்கணும், கேம் இல்லை. காசு இருந்தால் பண்ணலாம். அதே மாதிரி நான் காசு இருந்தா அது பண்ண முடியாது. நான் காசே இருந்தாலும் கோடி கணக்குல எனக்கு காசு இருந்தாலுமே காலையில எந்திரிச்சு மெனு போட்டு, நீங்க அங்க வீட்டுல ஒரு குக்கு, ஒரு மெய்டு, ஒரு கிளீனர் இருக்கிற வீட்டுல நான் பேசுறேன். இந்தியாவில் இருக்காங்களா, யூ ஆர் வாட்சிங் திஸ் வீடியோ, they are at home, they have enough and more money, they have 2-3 cars, they have everything, but morning they have to get up. சாருக்கு பாதாம் தண்ணிலாம் இருக்கா, ஓகே, அடுத்து இருக்கா, பண்ணி தான் ஆகணும். நம்ம வாங்கின ஜாப் ப்ரொஃபைல் அப்படி, அது ஒரு தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு லேடிஸ்க்கு வந்துருச்சு. அதனால அது ஒரு மாதிரி ஐ டோன்ட் நோ, இது ஒரு எனக்கு புரியுது, இது ஒரு மென்டல் தான், நம்மளுக்கு உள்ளே இருக்கிற ஒரு மென்டல் ப்ராப்ளம் தான் மென்னால் அப்படி. ஆனால் மென் நீங்கள் சொல்கிற அளவுக்கு உங்களை ஃப்ரீயாக விட்டாலும் நீங்கள் அப்படி இருக்கவே மாட்டீங்க. உங்களுக்கே நம்ம வேலைக்கு போகாமல் வெட்டியாக இருக்கோமோ, நம்ம யூஸ்லெஸ்ஸாக இருக்கோமோ. வேலைக்கு போனவங்க எத்தனையாவது பேர், எவ்வளோ பேர் லே ஆஃப் வராங்கல்ல, யாராவது ஹாப்பியாக இருந்து பார்த்துருக்கீங்களா? அப்பா 2 மாதம் லீவ்ப்பா, பேங்க்ல எனக்கு காசு இருக்கு. ஏப்பா காசு இல்லாதவங்களாப்பா, நமக்கு தெரிஞ்சவங்க சில பேர்லாம் காசு வச்சிருக்காங்க, மில்லியன்லாம் வச்சிருக்கவங்கலாம் இருக்காங்க, மில்லியன்ஸ். அவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க, அப்படியே அடிச்சுக்குது அவங்களுக்கு. ஏன் காசு இருக்குல்ல, பசங்கெல்லாம் செட்டில் ஆயிட்டாங்க, காசு இருக்கு, எல்லாம் இருக்கு, ஆனா அவங்களால நிம்மதியா இருக்க முடியுதா? இல்ல. ஏன்னா மென்னோட மைண்ட் அது இல்ல. அது ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் மேபி they may accept the reality and they may live there. மென்னால முடியவே முடியாது வினோத். இந்த ஊருக்கு வர டாட்ஸ்லாம் இருக்காங்கல்ல, அதான் பிரச்சனையே. அவங்களும் நினைச்சுக்கிறாங்க மவுண்டன் ஹவுஸ்க்கு வந்தா ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க டாட்ஸ் எல்லாம். அது நீங்க நியூயார்க்ல போனா கூட வால்மார்ட் காஸ்கோ தான் போறாங்க பேரண்ட்ஸ் எல்லாம். ஆமா, அவங்களுக்கு பிடிக்கல. ஏன் அமெரிக்கா பிடிக்கல நீங்க சொல்லுங்க. இதனாலதான் அவங்களுக்கு ஒண்ணுமே பண்றதுக்கு இல்ல. அவங்களுக்கு இண்டிபெண்டன்ட் இல்ல, டிபெண்டண்டா இருக்காங்க. யாரோ மாப்பிள்ளை இல்ல பொண்ணு தான் போய் டிராப். அதேதான் சொல்றேன், நான் டிபெண்டண்டா இருக்கேன்ல உங்க மேல, நான் இண்டிபெண்டண்டா இல்ல. நான் நினைச்சா ஒரு பஸ் ஏறி ஒரு இடத்துக்கு போக முடியாதுல்ல. ஏன் நீ கார்ல தானே நீ தனியா சுத்திட்டு இருக்க? சுத்தினாலும் எஸ்எஃப் வரைக்கும் தான் போக முடியும், அதுக்கு அடுத்து ஃளைட் ஏற முடியாதுல்ல. இல்ல நிறைய கேர்ள்ஸ் ட்ரிப்லாம் எல்லாரும் போறாங்கப்பா. எல்லாம் இந்தியால இருக்கிறவங்களே. இப்ப நான் அவங்க எல்லாம் ஃப்ரெண்ட் மாதிரி, சிஸ்டர் மாதிரி. டசன்ட் மேட்டர். ஆனா அவங்க எல்லாம் சிஸ்டர் கிடையாது. ஆனா அவங்க தனியா போறாங்க. அதெல்லாம் ஃபேக் சந்தோஷம், டெம்பரரி சந்தோஷம். பேண்டேட் பாய்ஸ் ட்ரிப் போறாங்களா பேங்காக், சும்மா பேண்டேடு. அங்க போய் அந்த பொம்பளையோட வாழ்ந்துட முடியுமா? டெய்லி ஒரு கேர்ள் மசாஜோட இருந்துட முடியுமா? ஒரு மேனால ஹாப்பியா டெய்லி நீங்க பேங்காக் போங்கன்னு அனுப்பிச்சிடுறேன் வினோத். ஒரு மேனால இல்ல, நான் சொல்றேன், ஒரு மேனுக்கு சரக்கடி ஜாலியா இருப்பா, ஹாப்பியா இருப்பா, நீ என்ன வேணா பண்ணு, 1 year ஹாப்பியா இருந்துட முடியுமா? அங்க இருக்கிறவளே கேட்பா, இவனுக்கு ஒரு வேலை இங்கேயே சுத்திட்டு இருக்கா, வேற ஊருக்கு போக மாட்டான். இப்ப நிறைய பேர் துபாய் அந்த மாதிரி வெளிநாட்டுல எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்க வைஃப் இந்தியால இருப்பாங்க, ஹாப்பியா இருக்காங்க. இல்ல அது பேச்சுலர் லைஃப். அது எனக்கே தெரியல எப்படி இருக்காங்கன்னு. வெளிநாட்டு அது மாதிரி தள்ளி இருக்காங்கன்னா மாசத்துக்கு ஒரு வாட்டி வராங்க, ஒரு 2 மாசம் 6 மாசம். அவங்களுக்கு இந்த லைஃப் தெரியவே தெரியாதா இருக்கும், இந்த நார்மல் லைஃப். இப்போ என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்களோட வீட்டில் அப்படிதான், ரொம்ப வருஷம் அவர் வெளியே தான் இருந்தார். இப்போதான் கொஞ்ச நாள் மட்டும் தான் பர்மனெண்ட்டாக மூவ் ஆனார். அவளுக்கு அவர் வந்தவொடனே பிடிக்கவே இல்லை, அவளுக்கு அந்த தள்ளி இருந்தது தான் பிடிச்சது. வருஷத்தில் துபாயிலேருந்து வருவார், யூஏஇலேருந்து அப்பப்போ வருவார், ஹாய் ஹலோ அவ்வளோதான், பாய் கிளம்பு. என்ன 2 weeks மேலே இங்கே என்ன உனக்கு வேலை கிளம்புன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா அவங்களுக்கும் they don't like that, அந்த தள்ளி இருந்து பழகிட்டாங்க. ஐ டோன்ட் நோ, சம்ஹவ் இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது வினோத். நான் சொல்கிற பாயிண்ட் நிறைய பேர் நிறைய டிஃப்ரெண்ட் கோணங்களில் இந்த வீடியோவில் அவங்க புரிஞ்சுப்பாங்க, அவங்களுக்கு ரிலேட் பண்ண முடியும். ஒருத்தருக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ ஹஸ்பண்டை விட்டுட்டு இந்தியாவில் உட்காந்துக்கிட்டு தனியாக குழந்தை வளர்க்குறாங்கல்ல, அம்மா வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு வேற மாதிரி இருக்கும் ஃபீலிங். மதுரை வீட்டில் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு வேற மாதிரி இருக்கும் ஒரு ஃபீலிங். அம்மாவும் இல்லாமல் மதுரை இல்லாமல் தனியாக ஒரு ஊரில் வேற ஒரு ஊரில் ஸ்கூலுக்காக தங்கியிருப்பாங்கல்ல, ஒரு ஹைதராபாத்ல உட்காந்துருக்காங்க, அப்புறம் குழந்தைய அனுப்பிட்டு பேரண்ட்ஸ் கிட்ட அனுப்பிட்டு இப்போ இங்கே இருப்பாங்க ஃபேமிலி. அது ஒரு அது ஒரு அது மாதிரி ஒரு எங்கேயா குழந்தை இந்தியாவில் விட்டுருவாங்க. அது இல்லை அது நான் கேட்டேன். இப்போ எம்டி நெஸ்டா இருக்காங்கல்ல, அவங்கள கேட்டேன், அவங்க சொன்னாங்க அப்படிலாம் எனக்கு ஒன்றுமே தோணவே இல்லை. இந்த சம்மருக்கு அவங்க பசங்க 2 பேருமே வரல, உனக்கு அவங்க வரலன்னு தோணலைன்னா அதெல்லாம் எனக்கு தோணவே இல்லை. நாங்கள் ஜாலியாக ஊர் கிளம்புறோம், நாங்கள் 2 பேரும், என் ஹஸ்பண்டும் நானும், அவங்க கசின்ஸ் எங்கேயோ இன்னொரு இடத்துக்கு வராங்களாம் ஃப்ளை பண்ணி, இவங்களும் அங்கே போயிடுறாங்களாம். காமனாக ஒரு இடத்துல தேர் ஆல் மீட்டிங் ஃபார் 1 week. அவருக்கும் வேலை இல்லை, அவங்களுக்கும் வேலை கிடையாது, ஜாலியாக இருக்காங்க. இன்னும்
நம்மளுக்கு அந்த மனநிலையே வராது. இல்லை அது ஜாலின்றது மைண்டில் தானேப்பா இருக்குது. நமக்கு வந்து இப்போ விவின் வந்து ஸ்கூல் படிக்கிற வரைக்கும் அந்த கமிட்மெண்ட் இருக்கும். ஏன்னா நம்ம வெளியே போக முடியாது நினச்சா. ஆனால் அவங்க இந்த ஊர் காலேஜ் போன பிறகு தென் நம்ம அட்லீஸ்ட் அந்த 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 லிமிட்டேஷன் இல்லைன்ற நீ நினச்சா நம்ம. ஆனால் அவங்க இந்த ஊர் ஆள், அவங்களுக்கு ஹோம் இருக்குல்ல, அது சானோசே தான். அதான் அவங்க மைண்டில் ஹோம். ஏன் ஹோம் அது இல்லை, என் ஹோம் அங்கே இருக்குது. ஆனால் அவங்க எங்கே போனாலும் சானோசி போகிறது தான். யோசிச்சுப்பார், நான் சானோசி தான் போனானுக்கு. ஆமாம், அவங்களுக்கு ஏதாவது ஃபங்க்ஷன், ராக்கி வருது சானோசே போனோம். லாஸ்ட் சாட்டர்டே கூட நான் சானோசே தான் போனேன். எனக்கு என்னமோ அவங்க சானோசே போகிறாங்கன்றது சானோஸ் அப்புறம் தான் நான் ரியலைஸ் பண்ணுறேன். அவங்க ஃபேமிலி, அவங்க பிரதர், அவங்க எல்லாரும் அங்கே இருக்காங்க, அம்மா அப்பா எல்லோரும் இருக்காங்க. ஸோ ஃபார் தெம் சானோசே இஸ் அ திங். அவங்கன்னா அவங்க பசங்க தேர் ஃப்ளைங் இன் டு சானோசே, பாட்டி வீட்டில் தங்குறாங்க. ஏர்லி மார்னிங் ஃப்ளைட்லாம் எடுக்கிறாங்கன்னு வைங்களேன், இங்கேருந்து அவங்க போய் அங்கே தங்கிடுவாங்க. தங்கிட்டு காலையில் எழுந்திரிச்சு போவாங்க. இப்போ எப்படின்னா பல்லாவரத்தில் போய் நம்ம தங்கிட்டு ஃப்ளைட் ஏறி வர மாதிரி. அது எனக்கு தெரியலப்பா, எனக்கு ரொம்ப நம்மளுக்கு அந்த மாதிரி ஒரு காலம் வருமா வினோத்? கண்டிப்பாக வரும். என்ன உங்க அழகை ரசிச்சுட்டு இருக்கீங்களா? கேமரா வரலாமான்னு யோசிக்கிறீங்க? கேமரா ரொம்ப நேரம் பேசிட்டோமே கேமரா பின்னால இருந்தேன்னு. என்னதான் சொல்ல வரா இந்த சைந்தவின்றது யாருக்குமே புரியாது. நான் என்ன சொல்ல வரேன்னா, மவுண்டன் ஹவுஸ் மாதிரி, ஆனால் மவுண்டன் ஹவுஸ் கிடையாது. இது வந்து ஒரு மைண்ட் செட் தான். மவுண்டன் ஹவுஸ் சூப்பர்னு நினச்சா மவுண்டன் ஹவுஸ் சூப்பர் இல்லைன்னு நினச்சா சுமார் தான். அதே தான் அமெரிக்காவுமே அப்படி தான். அமெரிக்கா வாவ் சூப்பராக இருக்குது, லைஃப் கிராண்டாக இருக்குன்னா கிராண்டு தான், இல்லைன்னா ஐயோ எல்லாம் இருக்குது, ஒன்றுமே இல்லைன்னா ஒன்றுமே இல்லை தான். எண்ட் ஆஃப் த டே இக்கரைக்க கரை பச்சை தான். இங்கே இருக்கிறவங்களாம் அங்கே இருக்கிறவங்கள பார்த்துட்டு ஐயோ நாங்கள் அங்கே இல்லைன்னு, அங்கே இருக்கிறவங்களாம் நாங்கள் அமெரிக்காவில் வாழலையேன்னு நினைக்கிறாங்கன்ற. ஆமாம், அவ்வளோதான் டிஃப்ரெண்ட். கரெக்டு. என்னால் என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தங்க என்னை பார்த்து நீ ஒன்றுமே பண்ணாமல் இருக்கவே முடியாதுன்னு அவங்க என்ன நினச்சிட்டாங்களேன்றதே என்னால் எடுத்துக்கவே முடியல. அவங்க நினச்சிட்டு இருக்காங்க நான் வேணும்னு இப்படி இருக்கேன், என்ன பிஸியா தெரியாது. நீ போத்திட்டு ஒரு 10 மணி நேரம் தூங்க சொன்னா சந்தோஷம் தூங்கன்னு அவங்களுக்கு தெரியாதுன்ற. அவங்க சொல்றாங்க யாராலையும் அப்படி இருக்க முடியாதுன்றாங்க. நான் இருப்பேன் இல்ல, ஏன்னா சாட்டர்டே சண்டேலாம் நம்ம ஏந்திரிக்கிறதுக்கே 4 மணி. அவங்களும் லேட். அவங்க டெய்லி 11 மணிக்கு தான் 2 பேரும் எந்திரிப்பாங்க. அவங்க லைஃபே அப்படிதான். அவங்க ரிட்டையர்ட் லைஃப் தான். தூங்குறது 2 மணிக்கு தூங்குவாங்க. அண்ட் 2 பேரும் நைட்டு டிவி போட்டுட்டு தான் டின்னர் சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு ஒரு ரொட்டீன் இருக்கு வினோத். அவங்களுக்கு தேர் ஆல் சில்ட்ரன் ஆர் க்ரோன் அப். இப்போ இன்னொரு ஃபேமிலி இருக்காங்கல்ல, பெரிய வயசானவங்க, அவங்களும் அப்படிதான். தே ஆல் வேக் அப் ஒன்லி at 10 o'clock. Then they go for a walk, then they come have a brunch, then they do their thing and then they have one dinner. ஒரு பிரஞ்சு ஒரு டின்னர், அவ்வளோதான். நம்மளும் அதே தான் பண்ணுறோம். ஆனால் நடுவில் வாழ்க்கை ஓடுது, நிறைய வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனால் என்னால் நம்பவே முடியல. அவங்க நினச்சிட்டாங்க தட் சைந்தவியால் இதெல்லாம் பண்ணாமல் எப்படி இருக்க முடியும், எப்படி இப்படி இருக்க முடியும், ஏன் மல்டி டேலண்டட்னு அவங்களுக்கு தெரியாது. டேலண்டட் தான் நினச்சிட்டு இருக்காங்கன்ற. மல்டி டேலண்ட் நீங்கள் அப்படி இருப்பீங்களா வேணும்? ஒன்றுமே பண்ணாமல் இருந்தா? நான் இருக்கேன்ல, சில டைம் பரபரப்பாக பண்ணிட்டு இருப்பேன், ஆஃபீஸ் வேலையெல்லாம் பண்ணிட்டு இருப்பேன். இன்னொரு நேரத்தில் சோஃபாவில் உட்காந்து டிவி பார்த்துட்டு அமைதியாக வந்துட்டு இருப்பேன். ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன். இல்லை, ஆனால் டிவி பார்க்குறீங்க. ஆமாம், அது ஒன்று தான் பண்ணுவீங்களா? இல்லை, எது வேணால் பண்ணலாம். இல்லை, அது பண்ணாமல் எதுவுமே பண்ணாமல் உங்களால் ஃபுல் டே இருக்க முடியுமா? சும்மா கூட பெட்டில் தூங்க முடியும். படம் பார்த்துட்டே போர் அடிக்காது. 18 மணி நேரம் 24 மணி நேரம் தூங்கியிருக்கேன். சும்மா ஒரு வாட்டி பண்ண கதையெல்லாம் இப்போ தேவை. இப்போ நமக்கு அது அப்படி இருக்க முடியாத வாழ்க்கை. அதுதான் சொல்கிறேன். இப்போ நினச்சா அப்படி பண்ண முடியாதுல்ல, வாழ்ந்தானே ஆகணும். ஒர்க் போகணும், வேலை பிரச்சனை, அதெல்லாம் ஒரு சாய்ஸ் கொடுத்து டோன்ட் டூ எனிதிங். ஃபோனை தொடாமல். நான் மோஸ்ட் ஆஃப் த டே ஃபோனே தொட மாட்டேன். போய் சொல்லாதீங்க. சயின்டே கிச்சன் இது மாதிரி விஷயங்களை தாண்டி நான் எதுவுமே ஃபோனே ஆஃபீஸ் ரிலேட்டடை தவிர வேறு எதுக்குமே ஃபோனே தொட மாட்டேன். எனக்கு காலை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆஃபீஸ் அவங்க சொல்கிறாங்க, ஆஃபீஸ் ரிலேட்டட் மட்டும் தான் எனக்கு காலை. அவங்க பாயிண்ட்டுக்கு வந்துட்டீங்க. அவங்க சொல்கிறாங்க இந்த மீடியா இதெல்லாம் இல்லாமல் நம்மளால் வாழவே முடியாதுன்றாங்க. நீங்கள் இப்போ டெய்லி பண்ணுறீங்கல்ல, அவங்களுக்கு ரொம்ப வியப்பாக இருக்குது. டெய்லி இது எப்படி பண்ணிகிட்டே இருக்கீங்கன்னு. டெய்லி மட்டா ரைஸ் செய்யணும், சமைக்கணும், வீடியோ பண்ணணும், இது செய்யணும், vlog பண்ணணும். இல்லை, கேமரா இல்லாமல் நீங்கள் வாழவே மாட்டீங்களான்ற மாதிரி. அவங்களுக்கு புரியாத ஒரு விஷயம் வந்து நம்ம யூடியூபுக்கோ இல்லை இன்ஸ்டாகிராமுக்கோ எதுவுமே நம்ம அவங்கள ப்ரொமோட் பண்ணுறதுக்காக நம்ம எதுவுமே பண்ணுறது இல்லை. நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ணுறோமோ அதுதான் போடுறோம். அதுக்கே நமக்கு டைம் இல்லை. அவங்க கேட்ட கேள்வி ரொம்ப வேலிடான ஒரு செல்ஃப் ப்ரொவோக்கிங் கொஸ்டின். எனக்கு உங்களுக்குமே ஒரு மக்கள் பார்க்குறீங்கல்ல, நீங்கள் வேலைன்னு பார்த்துட்டு இருக்கீங்கன்னு வைங்களேன், உங்களால் அந்த வேலை இல்லாமல் என்ன பண்ண முடியுன்றதை நம்ம யோசிக்கணும் வினோத். நான் என்ன சொல்ல வரேன்னா, இதில் உண்மையாகவே ஒரு வேலிட் கொஸ்டின் இருக்குது.
இது இல்லைன்னா நீ யாரு, இது இல்லைன்னா நீங்க யாரு, இந்த ஹோல் செட்டப், இன்னைக்கு ஒரு செட்டப், ஒரு ட்ரூ மேன் ஷோல வாழ்ந்துட்டு இருக்கோம்ல, ஒரு ஃபேக் லைஃப்ல வாழ்ந்துட்டு இல்லை இருக்கோம். நான் அட்லீஸ்ட் என்ன யோசிக்கிறேன், நான் எல்லா நாளுமே ஏதோ ஒன்று பண்ணிகிட்டே இருந்திருக்கேன். மியூசிக் கற்றுருந்துருக்கேன், இல்லைனா வந்து ஆர்ட் கற்றுருந்துருக்கேன், இல்லை 3D ஏதோ இது மாதிரி அனிமேஷனோ, இல்லை ஏதாவது டெக்னாலஜியோ டெக்னிக்கலோ, இல்லை ஏதோ நான் டெக்னிக்கலோ ஏதோ ஒன்று பண்ணிகிட்டே தான் இருந்திருக்கேன். ஆர்ட் இப்போ ரீசெண்டாக பண்ணுறேன், அது மாதிரி ஏதோ ஒன்று பண்ணிட்டு தான் இருக்கேனே தவிர எதுவுமே பண்ணாமனா லைக் ஒரு குவைட்டாக இருக்கிற அந்த டைம் இருக்குல்ல, அப்படியே இருந்திருக்கேன். எல்லாமே எப்படி டிவி பார்க்காம, என்ன தூங்காம டிவி பார்க்காம நீங்க என்னைக்காவது இருந்திருக்கீங்களா? தூங்காமல் டிவி பார்க்க எனக்கு நேரம் இல்லைல்ல. வேலை பண்ணலைன்னா இப்போ அதை யோசிக்கலாம். வேலை பண்ணிகிட்டு இருக்கும்போது எப்படி வேலையும் பண்ணாமல் இப்படி நான் யோசிக்க முடியும்? ரிட்டையர் ஆகிட்டேன்பா நான். ஓகே, ரிட்டையர் ஆகிட்டேன்னா என்ன பண்ணுவேன்? பொறுமையாக அதான் உங்களை கேட்குறேன். எனக்கு அப்படி இன்னும் அமையல. அமைஞ்சாதான் நான் பொறுமையாக எழுந்திரிச்சு இப்போ ஒரு ஃப்ரெண்ட் என்ன பண்ணலாம், இன்னைக்கு ஒரு என்ன ஃப்ரெண்டு ஒருத்தவங்களுக்கு வேலை போச்சு. ஓகே, அவங்க வந்து சொன்னாங்க ஃபஸ்ட்டு ஒரு 2 வீக்ஸ் நல்ல டிவிலாம் பார்த்தாங்க, எல்லாம் பண்ணாங்க. அப்புறம் அவங்க சொன்னாங்க, திடீர்னு எனக்கு மத்தியானத்தில் கால் அடிச்சுட்டு சொன்னார், கிரிக்கெட் ஓடிட்டே இருக்கு, என்னால் ஃபோக்கஸே பண்ண முடியல, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல என் லைஃப்பில், நான் ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறேன், எவ்வளோ வாட்டி தான் காஸ்கோ போகிறது, எவ்வளோ வாட்டி தான் இந்தியன் ஸ்டோர் போகிறது, என்ன பண்ணுறதே எனக்கு தெரியல அப்படின்னு. அவங்களுக்கு என்ன, நிஜமாவே அவருக்கு என்ன பண்ணணுன்னே தெரியல. வேலைக்கு போகாமல் அவங்களால என்ன பண்ணணுன்னே தெரியல. வீட்டு வேலை பண்ணிட்டாங்க, பெருக்கி தொடச்சிட்டாங்க, க்ளீன் பண்ணிட்டாங்க, எல்லாமே பண்ணிட்டாங்க. என்ன பண்ணுவாங்க? என்ன பண்ணுவீங்க நீங்கள்? என்ன அந்த கேள்வி கேட்டாங்க. நீ வந்து அவங்க அடிச்சு சொல்கிறாங்க, சைந்தவி உன்னால் இதெல்லாம் இல்லாமல் வாழவே முடியாது அப்படின்ட்டாங்க. மீடியா இல்லாமல் என்னால் வாழ முடியாதுன்ட்டாங்க. என்ன சொல்கிறீங்க வினோத்? என்னால் முடியும். ஐ டென்ட் வாண்ட் டு ப்ரூவ் டு ஹர். ஐ செட் யூ டோன்ட் நோ அபவுட் மீ. இது எல்லாமே வந்து ஒரு மாயை தான், எனக்கு எந்த அட்டாச்மெண்ட்டும் கிடையாது, யார் கூடயுமே எனக்கு எந்த அட்டாச்மெண்ட்டும் கிடையாது அப்படின்னு சொன்னேன். இன்றைக்கே இந்த யூடியூபே, இந்த ஃபேஸ்புக்கு, கீழ் எல்லாமே ஒரு இப்போ நாளைக்கே மூடுறேன்னு சொல்கிறேன், என்ன பண்ண முடியுன்ற யூடியூப்யா ஏதோ ஒன்று எல்லாத்தையும் மூடுறோம். எல்லாத்துக்கும் ஒரு எண்டு வரும்ல, ஒரு தொடக்கம்னா ஒரு முடிவு இருக்க தான் செய்யும். இதே பண்ணிகிட்டே இருக்க முடியாதுல்ல நம்ம வாழ்க்கையிலன்ற. ஆமாம், அக்கௌண்ட் ஒருத்தவங்களுக்கு இல்லை இதுதான் வேலைன்னு இருக்கு, அவங்களுக்கு வேறு கதை. இதுதான் பொழப்பு, இதை வச்சு தான் சாப்பிட்றாங்கன்ற அவங்களுக்கு வேறு கதை, வேறு வழியே இல்லை, அவங்க பண்ணி தான் ஆகணும். இப்போ நமக்கு அப்படி கிடையாது, ரைட்? நம்ம அதை பற்றி அதில் வருமானன்றதெல்லாம் ஒரு சும்மா ஒரு இதுதான், எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் கூட கிடையாது அது. இல்லை, இப்போ நான் எங்கேயாவது போகிறேன்னா நான் வீடியோ எடுக்கலைன்னா அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நம்ம இல்லை எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம எல்லாம் இன்றைக்கா போய் நம்ம போனதே நிறைய வாட்டி போகும்போது நம்ம எடுக்கவே மாட்டோம், எடுக்காமல் தான் விட்டுருவோம். ஏன்னா அடிக்கடி அது எடுத்துகிட்டே இருக்க முடியாதுல்ல. நான் மெட்ராஸ் சமையல் மாதிரி பண்ணுறேன், நீங்கள் நான் ரெசிபி இன்வென்ட் பண்ணுறேன்னு சொல்லலை, ஆனால் வாரத்துக்கு ஒரு வாட்டி என்னோட கமிட்மெண்ட் ஃபார் த சேனல் இருக்குல்ல, கமிட்மெண்ட் ஃபார் யூடியூப் இருக்குல்ல, கமிட்மெண்ட் ஃபார் இது இருக்குல்ல, அதுக்காக ஒரு மெனு நான் போடுறேன்ல, அந்த மெனு போட்டு இத்தனை ஐட்டம் பண்ணுறேன்ல, அத்தனையும் அன்றைக்கே முழுங்கிட்டு அடுத்த நாள் திருப்பி ஃப்ரெஷ்ஷாக பண்ணி நான் முழுங்கலை. இன்றைக்கி ஒரு மெனு போடுறேன்னா அது தீர்றதுக்கு ஃபியூ டேஸ் ஆகுமா, இதுக்கு ஒரு பிளானிங் பண்ணணும்ல, இதெல்லாம் பண்ணுறேன்ல. மற்றவங்களாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் டெய்லி இது மாதிரி பிளான் பண்ணி எடுத்துகிட்டே இருக்கேன். நீங்கள் டெய்லி ஒரு ரீல் போடுறீங்கல்ல, மன்னா மெஸ் போனேன் அப்படி போடுறீங்கல்ல, நான் மெனக்கெட்டு அந்த ரோட்டில் போய் அங்கே நிறுத்தி அந்த மன்னா மெஸ்ஸில் எடுத்துட்டு அப்படி பண்ணிட்டு அப்படி அதுதான் நான் சொல்ல வந்தேன். நம்ம போனோம், எதாச்சும் நம்ம பிளான் கூட பண்ணல, அதை சாப்பிட்டோம், அந்த வீடியோ போட்டோம், அப்படிதான் இருக்கும். சில டைம் என்ன ஒத்துக்கிறேன், சில டைம் மேபி அந்த லொக்கேஷன் நல்லா இருக்கும், அங்கே போனால் அந்த வழியாக போகிறோம், சரி அங்கே போய் எடுத்துகிட்டு போகலாம், வீடியோக்கு நல்லா இருக்கும் மேபி சில டைம். ஆனால் அவங்க கேட்குறதுல ஒரு நியாயம் என்ன இருக்குன்னா, இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, நான் ஒரு டின்னர் போனேன்னு வச்சுக்கோங்க யார் கூடயாவது, அவங்கெல்லாம் நினைக்கிறாங்க தட் நான் ஃபோட்டோ எடுப்பேன், ஸோ வெயிட் பண்ணுறாங்க நீ எடு அப்படின்னு, நான் போடுவேன்னு நினைக்கிறாங்க. எனக்கு புரியுது, அவங்க எனக்கு ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணுறாங்க, கண்டென்ட்காக எனக்கு கொடுக்க ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அது இல்லாமலும் நம்ம நார்மலாக எனக்கு போடணும்னு அவசியம் கிடையாதுன்ற. ஐ எம் நாட் லைக் ஐ ஹாவ் டு கோ. இப்போ ஒருத்தங்க என்ன கேட்டாங்க, நீங்கள் பைசா வாங்கிட்டு தானே எல்லா ரெஸ்டாரண்ட்க்கும் போகிறீங்க, இப்போ நான் போடுறோம்ல அங்கே எல்லா இடத்துலையும் நான் பைசா வாங்கிட்டு தான் நான் போடுறேன் அப்படின்னு இந்த வாரம் என்ன ஒருத்தங்க கேட்டாங்க. இங்கெல்லாம் போனீங்களே, அங்கெல்லாம் எவ்வளோ பைசா வாங்குவீங்க அப்படின்னு கேட்டாங்க. இந்தியாவுக்கும் யூஎஸ்க்கும் சேம் பைசாவா, வேறு பைசாவா? அதனால தான் பில்லே போட்டுறோம் நாங்கள். இல்லை அது, பட் இட்ஸ் அ வெரி நேச்சுரல் கொஸ்டின், ரைட்? ஃபார் சம்படி ஹூ இஸ் நாட் டூயிங் யூடியூப், ஹூ சம்படி நாட் ஆன் சோஷியல் மீடியா, இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபார் தெம் டு அண்டர்ஸ்டாண்ட், டு திங்க் தட் சைந்தவி கேமரா இல்லாமல் எப்படி இருப்பாங்க. அவங்களால வந்து நம்ம நான் நார்மலாக இருப்பேன்றதே அவங்க நார்மலாக நான் டெய்லி டே டு டே ஃபில்ம் பண்ணாமல் இருக்கேன்றதே அவங்களால புரிஞ்சிக்கவே முடியல. அது அவங்க தாட் ப்ராசஸ்க்கே ஏறவே இல்லை. நிறைய பேருக்கு அப்படி தோணுமா இருக்கும்,
24 மணி நேரமும் நம்ம வந்து எல்லாத்தையும் கேப்சர் பண்ணிகிட்டே இருப்போம், நம்ம அதுக்கப்புறம் தான் பண்ணுறோம் அப்படின்னு. இதை ஒரு 1 hour தான் பார்க்குறாங்க. இந்த 1 hour வந்து இந்த ஹோல் வீக்லேயே இன்றைக்கி இந்த 1 hour தான் இப்போ தான் நான் பேசுகிறேன். இந்த ஹோல் வீக் நான் சும்மா தான் வேறு வேலை தான் பண்ணியிருக்கோம். மேபி அது அவங்களுக்கு இட் கம்ஸ் அக்ராஸ் லைக் தட் நினைக்கிறேன். மேபி நீங்கள் பழைய வீடியோலாம் போடும்போது கூட அப்படி தோணுது. நான் என்ன சொல்ல நான் அகெயின் ஐம் கம்மிங் பேக் டு த ஃபஸ்ட்டு பாயிண்ட். இட்ஸ் ஜஸ்ட் தேர் பர்செப்ஷன் ஆஃப் எவ்ரி திங். மவுண்டன் ஹவுஸ் ஒன்றுமே கிடையாதுன்ற பாயிண்ட் இருக்குல்ல, அது மாதிரி தான் இது. சயின்டிஃபிக் கேமரா இல்லாமல் வாழவே மாட்டாங்களா? இப்போ நான் வந்து ஜஸ்ட் பிகாஸ் லண்டன் லைஃப் தான் எனக்கு பிடிச்சிருக்குன்றதுக்காக உங்களோட இருக்கிற லைஃப் நல்ல லைஃப் இல்லாமல் கிடையாது. ஓகே, இட்ஸ் ஓகே டு ஃபீல் தட் வேன்ற. ஆஸ் அ மாம் இட்ஸ் ஓகே டு ஃபீல் ஹாப்பி அலோன் ஆல்சோ. கிட்ஸுக்காக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. கிட் இல்லாமலும் நீங்கள் ஹாப்பியாக இருக்கலாம். யார் கூட வேணால் நீங்கள் போய் உங்கள் ஃபேமிலியோட ஃப்ரெண்டோட நீங்கள் வெளியில் எங்கே போனாலுமே நீங்கள் உங்களோட லைஃப்பை நீங்கள் லிவ் பண்ணணுன்றது தான், தட்ஸ் த ஹோல் திங். இது வந்து ஒரு மைண்டு தான். மவுண்டன் ஹவுஸ் வந்து சூப்பரான ஊர். இன்னைக்கு நான் வந்த புதுசில் திஸ் வாஸ் நாட் ஃபாஸ்ட் சிட்டி அண்ட் ஈவன் நவ் திஸ் இஸ் பெட்டர் தென் ஃபாஸ்ட் சிட்டி. பட் இன் மை மைண்ட் இட்ஸ் நாட் பெட்டர் தென் ஃபாஸ்ட் சிட்டி. ஃபார் யூ இட் இஸ் நாட் பெட்டர் தென் பட் ரோடு. அது இண்டிவிஜுவல் மைண்ட் தான். அது மாதிரி என் ஃப்ரெண்டு ஒருத்தங்களுக்கு, நீ சும்மாவே வாழ முடியாது, உன்னால கேமரா இல்லைன்னா நீ என்ன பண்ணுவ? யூடியூப் ஒரு நாள் க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா நீ என்ன பண்ணுவ? இப்போ வாரத்தில் 3 நாள் தானே போடுறோம், மற்ற நாள் போடாமல் தானே இருக்கும். இல்லை பட் போடுறோம்ல வினோத். எங்கே போடுறோம்? எல்லாரும் மற்றவங்க ஃபோட்டோ கூட எடுக்க மாட்டாங்கப்பா. நான் இன்ஸ்டாகிராமில் போடுற சாப்பாடே நான் யூடியூப்பில் போடுறது இல்லை. நான் அதுக்கே மறந்துடுறேன். மோஸ்ட் ஆஃப் தி டைம் ஞாபகம் வச்சுக்கிறது இல்லை. people don't even take pictures when they go out. இல்ல அது என்எஸ்சி ட்ராக் பண்ணனும் போட்டோ எடுக்கங்க. இல்ல அது வேற. அது அப்படி இருக்கவங்க இப்ப ஜெனரலா வெளியில போறாங்கல, எவ்ரி சாட்டர்டே வெளிய போய் சாப்பிடுறாங்கல, nobody takes pictures. ஏன்னா அவங்களுக்கு அந்த அந்த இதுவே இல்லைன்னு. நோ அங்க தான் டிஃபரன்ஸ். நாங்க இதெல்லாம் இல்லாத போதே போட்டோ எடுத்துட்டே இருப்போம்ல. அதுதான் சொல்றேன்ப்பா. அவங்களுக்கு வந்து they don't want to be on the public life. அவங்க வந்து they don't want to post anywhere, they don't want to show it. They may put in the ஆனா same people they are putting in their stories, WhatsApp status போடுறாங்க. Very few people. அது கூட வேணாம் நினைக்கிறோம், அது கூட போடாம இருப்பாங்கன்ற. எடுக்கவே மாட்டாங்க. ஆமா எடுக்கவே இருக்க. என்ன கேட்டவங்க எடுக்காதவங்க, அவங்க பையனும் அவங்க பசங்களும் போட்டோக்கு வந்து நில்லுன்னு சொன்னதுக்கு நான் எதுக்கு உங்க கூட போட்டோ நிக்கணும்னு கேக்குறாங்க அந்த பசங்க. ஐ டோன்ட் வாண்ட் டு. என் மைண்டை நான் கேப்சர் பண்ணிக்கிறேன்றாங்க. நிஜமா தவின் சொன்னானே. தவின் இவ்வளோ சொல்கிறீங்களா வினோத்? உங்கள் பசங்க ஃபோட்டோ எடுப்பாங்களா? எடுப்பாங்க. எடுத்து அவங்க ஸ்டேட்டஸ் எப்பயாவது போட்டுப்பாங்க. நீங்கள் என்னைக்காவது பார்த்துருக்கீங்களா அவங்க ஃபோனில் அவங்க கேலரியில் என்ன ஃபோட்டோ இருக்குன்னு? ஒரு ட்ரிப்பு போயிட்டு வந்தாலும் தவின் நான் ஃப்ரெண்ட்ஸோட ஃபோட்டோ பார்த்தீங்களா? ஏதோ ஒரு ஃபோட்டோ பார்த்தீங்களா? இன்னைக்கு விவின் போயிட்டு வந்தாலும் ஒரு பார்ட்டி, ஒரு ஃபோட்டோவாவது பார்த்தீங்களா? இல்லையே. இவ்வளோ சோஷியல் மீடியா பற்றி பேசுகிறோம் நம்ம 2 பேரும். நம்ம பசங்களோட லைஃப் அதுதான் சொல்கிறேன். ஆனால் நானா அவங்களுக்கு நம்மளை பார்த்தா வியர்டாக இருக்குது. இல்லை அதுதான் சொல்கிறேன். ஆனால் வந்து ஐ ஃபீல் தே வில் ரிக்ரெட் லேட்டர் ஸ்டேஜ். ஏன்னா நம்ம why will they regret? இல்லை ரிக்ரெட்னா இன்னைக்கு இருக்கிற சொசைட்டியே அப்படி தான் இருக்குப்பான்றேன். ஐ டோன்ட் திங்க் ஸோ. நீங்கள் அந்த ஒரு பார்ட் ஆஃப் த வேர்ல்டை பார்க்குறோம் நம்ம அப்படி. அதுதான் நான் பிகாஸ் ஐ எம் சீயிங் த அதர் சைட் ரைட். நிறைய பேர் போட்டுறாத, நம்ம இன்னைக்கு வெளியே போனாலும் ஃபோட்டோ எடுத்துறாத போட்டுறாதன்னு தான் சொல்லுவாங்க. I don't know why they think that they shouldn't come. See, இல்லை இன்னொரு விஷயம் கூட இருக்காது. அண்டர்லைங் பாலிடிக்ஸ் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே. என்ன பாலிடிக்ஸ்? இப்போ உன்னோட வெளியே போனா நீ என்ன சயின்டிஃபியோட போன நீனா அவ்வளோ க்ளோஸா? இல்லை சயின்டிஃபி மறந்துடுங்க வேணும். நான் ஒரு டம்மி. இல்லை நீ இல்லை ஏதோ ஒரு லேடி வச்சுக்கோ. ஓகே 2 பேர் காமனாக 2 ஃப்ரெண்டு யாரோ 2 பேர் போகிறாங்க. அவங்க போயிட்டு ஃபோட்டோ எடுத்து போடுறாங்க. அந்த குரூப்பில் இருக்கிற மற்றவங்களாம் பார்க்குறாங்க, அவங்க ஃப்ரெண்ட் சர்க்கிளில் இருக்கிறவங்களாம் பார்க்குறாங்க. ஏன் கூட நீ வந்ததே இல்லை, அவளோட மட்டும் ஏன் போன நீ? அவளை பார்த்தா எனக்கு பிடிக்காத மாதிரி தேவையில்லாத எல்லாரும் எல்லா விதமும் பேசுவாங்க. நீ என்னோட வான்னு கூப்பிடுவாங்க. இல்லைன்னா நீ ஏன் அவளோட போன, அவளா கெட்டவ நல்லவ இல்லை, இது மாதிரி பேசுகிற எல்லா ஆப்ஷனும் உள்ளே வரும்ல. இந்த கான்ட்ரவர்ஷியலில் வந்துகிட்டே இருக்கும் அவங்களுக்கு. அதனால் எல்லாருமே, ஏன்னா நான் பார்க்குறேன்ல உங்க கூட எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அதில் 8 ஃப்ரெண்ட்ஸ் வந்து சயின்ஸே நீங்கள் என்ன ஃபோட்டோறாதீங்கன்ற மாதிரி தான் ஃப்ரெண்டாக இருந்தாங்க. இத்தனை வருஷமாக இருந்திருக்காங்க. நாட் இப்போ இல்லை, புதுசாக இல்லை, அப்பத்துலேருந்தே அது மாதிரி வருவாங்க. ஆனால் வெளியே சொல்லிடாது அது மாதிரி தான் இருப்பாங்கன்ற. அது ஏன்னோ அவங்க சில பேருக்கு அந்த மாதிரி ஒரு ஐ டோன்ட் நோ மென்டல் பிளாக் ஆர் தே ஃபேஸ் த ப்ராப்ளம் வித் த ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள். இல்லை சில பேர் வந்து கண்ணு பட்டுரும்னு நினைக்கிறாங்க. கண்ணு பட்டுரும். இல்லைன்னா ஏதாவது கேள்வி கேட்பாங்க, தேவையில்லாத கொஸ்டின் வரும், நான் பதில் சொல்லணும் உட்காந்து, எதுக்கு அதனால போடாத. இல்லை சில பேர் வந்து அவங்க அந்த ரெஸ்டாரண்ட்ல சாப்பிடுவாங்கன்னு அவங்க சர்க்கிளில் தெரியாது, அதனால வர மாட்டேங்கிறாங்க. இருக்கும் அது மாதிரி. அப்படி இருக்கு ஒரு ரீசன் இருக்கு சில பேருக்கு. they don't want others to know that they are going to this restaurant.
சம் பீப்புள் ஹாவ் பர்சனல் ப்ராப்ளம்ஸ் தட் தே வாண்ட் டு டாக். அதை அவங்க டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஐ டோன்ட் நோ, ஐ ரியலி டோன்ட் நோ. எனக்கு வந்து ரொம்ப வியர்டாக அவங்க கேட்கும் போது ஃபஸ்ட்டு எனக்கு அப்படி இருந்துச்சு. அப்புறம் அவங்ககிட்டே சொன்னேன், நான் ஏன் அப்படி என்ன கேட்குறீங்க, நான் அப்படி இருக்க முடியாதுன்னு உங்களால் நினைக்க முடியலையான்னு. என்னால் ஒன்று அப்படி நினைக்கவே முடியல. உன்னால் இந்த வாட்ஸ்அப்பு, இந்த இந்த சோஷியல் மீடியா, இந்த இதெல்லாம் இல்லாமல் ஐ டோன்ட் திங்க் யூ கேன் லிவ் லைக் தட் அப்படின்ட்டு அவங்க நம்பவே இல்லை. அவங்க வந்து அவங்க இந்த ஒரு இருக்குல்ல, இங்கே ஒரு பிஸி லைஃபு, ஒரு 10 பேர் ஃபோன் அடிக்கிறாங்கல்ல, அந்த ஃபோன்லாம் இல்லாமல் என்னால் வாழவே முடியாதுன்றது அவங்களால புரிஞ்சிக்கவே முடியல. அப்படி அவங்களுடைய புரிதலாக இருக்கும் உன்னை பற்றி. அப்படி நீங்கள் நினச்சிருக்கீங்களா யாரையாவது ஒருத்தவங்க ரொம்ப அப்படியே பிஸியாக இருப்பாங்க அப்படின்னு? இல்லை, நான் அதான் சொல்கிறேன்னே, ஒருத்தவங்க தலையிலேயே எல்லாம் தூக்கி தான் வச்சுருக்காங்கன்னு எல்லாருமே நினைப்பாங்க அவங்க தான். ஆனால் நாளைக்கே அது இல்லைன்னா ஒருத்தவங்க வேறு ஏதாவது அதே வேலையை இன்னொருத்தவங்க பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்க ஒன்றுமே இல்லாமல் நடுவில் இருப்பாங்க. ஐயோ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையேன்னு. சிவாஜி அந்த ஒரு டைலாக் தான், சிவாஜி ரஜினி ஒரு இதில் டைலாக் சொன்னார். சிவாஜி ரொம்ப பிஸியாக இருந்தாராம். ரஜினி அப்பப்போ ஒரு வருஷத்துக்கு ஒரு படம் நடிச்சிட்டு இருப்பார்ல, அப்போ சிவாஜி ரஜினி கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணாராம், நீ ஏன் இப்படி இருக்க யோசிப்பாரான். ரஜினி ஏன் இவ்வளோ பீக்கில் இருக்கான், இவ்வளோ படம் பிஸியாக இருக்கான், ஆனால் திடீர்னு ஒரு 6 மாதம் படமே நான் இமாலயா போகிறேன் இது பண்ணுறான்னு சொல்லிட்டு இருந்துறான். அப்புறம் சடனாக திடீர்னு அவருக்கு ஷூட்டிங் இல்லாமல் ஆயிடுச்சு. சிவாஜி வீட்டில் இருக்கார். அப்போ எப்போ யோசிச்சாரான், என்ன பண்ணுறேனே தெரியல, சிவாஜிக்கு என்ன பண்ணே தெரியலையா. ஏன்னா நடிக்கிறது மட்டும் தான் அவருக்கு தெரியும். இப்போ நடிக்கிறது எல்லாம் வீட்டில் இருந்தாலும் என்ன பண்ணே தெரில. அப்புறம் ரஜினி கால் பண்ணி சொன்னாரான், இப்போ தெரியுது, நீ அப்போயே நீ இது மாதிரி இல்லாமல் நீ ஜாலியாக இருந்துட்ட, எல்லாம் பழகிட்ட, என்னென்ன பண்ணணும்னு பார்த்துட்ட, எனக்கு இப்போ வீட்டில் ஷூட்டிங் இல்லாமல் என்ன பண்ணேன் எனக்கு ஒன்றும் தெரியல அப்படின்னு சொன்னேன். ரஜினி அதே தான் இப்போ அதுதான் நீ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் கேட்டேன்ல, அதுதான் உங்களை கேட்டேன். இதெல்லாம் இல்லாமல் நீங்கள் யார்? இந்த வேலை இல்லாமல் இதெல்லாம் இல்லாமல் நீங்கள் யார்? நீங்கள் ஒன்று பண்ணுறீங்களே, டெய்லி காலைல எழுந்திரிச்சு ஒன்று பண்ணுறீங்களே, மக்கள் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்கள, நீங்கள் யார்? இதெல்லாம் பண்ணாமல் உங்கள் கிட்டோட லைஃபு, உங்கள் ஹஸ்பண்டோட லைஃப், அம்மாவோட லைஃப், அப்பாவோட லைஃப்லாம் ஆர்கனைஸ் பண்ணாமல் எதுவுமே இல்லாமல் வாட் வில் யூ டூ? டெல் மீ, வாட் வில் யூ டூ? வினோத், டெல் மீ. அண்ணன் தான் பெரிய அறிவாளியாச்சே, சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் வாட் வில் ஐ டூன்றத நான் சொல்கிறேன். அண்ணன் ஒன்றுமே பண்ண மாட்டாரு. என்னை ஃபோன் அடித்து உயிரை வாங்கி என்ன சாப்பிட்லாம், சைந்தவி சாப்பிடலாம் வா, சாப்பிடலாம் வா, சாப்பிடலாமா, என்ன வேணும், என்ன வீட்டில் செய்தா வெளியே வாங்கணுமான்றது, அதுக்காக மட்டும்தான் என்ன தேடுவார். கரெக்டாக வேணும். உன் கூட சாப்பிடணும்னு ஆசையாக தான் கேட்குறேன். தூங்குறவளை எழுப்பி நல்லா தூங்கிட்டு இருப்பேன். வரும்போது செம்மையா அப்படியே அசந்து தூங்கி 2:30 மணிக்கு வரைக்கும் தூங்கி எழுப்பி 2:30 மணிக்கு தூங்குற வரைக்கும் நான் என்ன பண்றது? உன்னை எழுப்பாம எப்படி இருக்க முடியும்? எனக்கு பசிக்குது இல்ல 2:30 மணி வரைக்கும். ஏன்னா நான் தூங்க லேட் ஆயிடுச்சுல்ல நேத்து. அது எனக்கு தெரியல. நீங்கனாலதான் லேட் ஆயிடுச்சு. எந்திரிச்சிட்டேன், தூங்கி நடுவுல எந்திரிச்சிட்டேன், அதனால டிஸ்டர்ப் ஆயிடுச்சு. காலைல 7 மணிக்கு எந்திரிச்சிட்டேன் பழக்க தோஷத்துல. இந்த பையனுக்காக ஸ்கூலுக்கு எந்திரிச்சு நான் காலையில சீக்கிரம் முழிச்சிடுறேன். என்ன பண்றது? இன்னும் 2 வருஷம் நான் ஸ்கூல் போய் தான் ஆகணும் வினோத். ஒன்றுமே பண்ண முடியாது, அதுக்கான விடையே கிடையாது. ஆனால் நீங்கள் எல்லாருமே யோசிக்கணும், உங்களோட ரெகுலர் ரொட்டீன் இல்லாமல் என்ன பண்ணுவீங்க? காலைல எழுந்திரிச்சு அம்மா என்ன தெரியுமா பண்ணுவாங்க? ஜாலியாக எழுந்திரிச்சிட்டு ஃபோனை பார்த்துட்டு ஏதாவது ரீல் பார்த்துட்டு ஜாலியாக டைம் பாஸ் பண்ணுவாங்க. யாருக்காவது ஃபோன் பண்ணி பேசுவாங்க, அந்த மாதிரி இருப்பாங்க. ஷி ஹேஸ் ஒன் ஆஃப் சைடு. ஐவ் சீன் ஹர் டூ தட். எனக்கே ஆச்சரியமாக இருக்கும், அவங்க இவ்வளோ பிஸியாக இருக்காங்களே, ஆஃப் சைடு எப்படி இருக்கு? இங்க வந்து புக் எழுதுறேன்னு கொஞ்சம் எழுதிட்டு இருப்பாங்க, ஏதாவது சம்பந்தமே இல்லாம ஒன்று பண்ணுவாங்க. அது மாதிரி ஈரானியன் சீரியல். நீங்க என்ன பண்ணுவீங்க? ரெசின்ல ஏதாவது பண்ணுவீங்களா? ரெசின்ல பண்ணுவேன், பாட்டு கேட்பேன். பாட்டு கேட்பீங்களா? என்ன பாட்டு கேட்பீங்க? உங்க ஸ்பாட்டிஃபை அக்கவுண்ட்ல எது டாப் சிங்ஸ்? ஐ டோன்ட் யூஸ் ஸ்பாட்டிஃபை. அப்போ தானே பாடுவீங்களா? MP3 வச்சிருக்கால எல்லாமே. அதை போட்டு பழைய இதுல இருக்கீங்களா வினோத்? போடுவேன். பழையது MP3 எல்லாம் யார் வினோத் கேக்குறா? யாரே சொன்னா? எல்லா புது பாட்டும் MP3ல தான். ஏய் நீங்க யாராவது எல்லாரும் நம்ம இந்தியால எல்லாம் ஃபிளாஷ் டிரைவ்ல கார்ல எப்படி வருது? எல்லாரும் கார்ல எப்படி பாடுது? ரேடியோ அதெல்லாம் கிடையாது, எல்லாம் ஃபிளாஷ் டிரைவ் வச்சிருக்காங்க. அதெல்லாம் ஃபிளாஷ் டிரைவ் போடுறீங்களா? ரேடியோ, ஸ்பாட்டிஃபை கேக்குறீங்களா? சொல்லுங்க. நீங்க எல்லாம் ஏதோ ஐதரலி காலத்துல இருக்கீங்கன்னு நினைச்சிட்டு இருக்காரு. புது பாட்டும் கேட்கறேன்ல நானு, எல்லா பாட்டும். அவங்க எல்லாம் அமேசான் மியூசிக், கூகுள் மியூசிக், ஆப்பிள் மியூசிக்னு போயிட்டாங்க. அது வந்து குடும்பஸ்தா இந்த மாதிரி. இப்ப பசங்க எல்லாம் இது வச்சிருக்கானுங்க, என்னது தவின் ஒரு இந்த அக்கௌண்ட் வச்சிருக்கான். என்ன அக்கௌண்ட் பேரு? உடனே கால் ப்ரீமியம் அக்கௌண்ட் வச்சிருக்கான். ஸ்பாட்டிஃபை ப்ரீமியம் அக்கௌண்ட் வச்சிருக்கான். விவின் ஒரு ப்ரீமியம் அக்கௌண்ட் வச்சிருக்கான். சைன்தை ஃப்ரீ அக்கௌண்ட் தான். எனக்கு அது அக்கௌண்ட் கூட கிடையாது.
எனக்கு அது அக்கௌண்ட்டு கூட கிடையாது. ஏன்னா லைக் அவனுக்கு செலவு பண்ணுறதுனால நான் வாங்கிக்க மனசு வர மாட்டேன். $10 கொடுத்து சைன்தேவி வேணாட்டா, $10 எனக்கு வேணா, அட்வர்டைஸ்மெண்ட் பரவாயில்ல, இப்போ ½ அன் ஒரு அட்வர்டைஸ் வந்துட்டு போட்டேன். ஆனால் நான் ஸ்பாட்டிஃபை ரெகுலராக சைன்தேவி ஸ்பாட்டிஃபை கேட்பேன். ஆனால் நான் இல்லைப்பா, நான் எனக்கு வந்து சாங் லிஸ்ட் வந்து ரொம்ப கம்மினால I have that physically, I have the songs, I listen to that. That's all. Mostly இளையராஜா சாங்ஸ், அது மாதிரி சாங்ஸ், எஸ்பிபி, பிபி கேஜே தாஸ், எஸ் ஜானகி, அது மாதிரி பழைய சாங் 70s கிட்னால ஓல்ட் பாட்டெல்லாம் கேட்பாரு. லேட்டஸ்ட் வச்சிருக்கேன், ஆனால் மோஸ்ட்லி அதான் கேட்பேன். அதனால அதுவே போதும் எனக்கு. அதுக்கு தாண்டி எனக்கு ஸ்பாட்டிஃபைல போய் நான் புதுசாக கேட்கணும் அவசியம். அங்கேயும் அதே பாட்டு இல்லை, யூடியூப்ல போட்டாலும் யூடியூப்ல இளையராஜா ஹிட்ஸ் எல்லா ஹிட்ஸும் இருக்குல்ல, அதை போட்டுவிட்டா அதுவும் ப்ளே ஆகும். அவ்வளோதான். போட்டு பாட்டு கேட்பீங்களா? கேட்பேன். நீங்கள் என்ன பண்ணுவீங்க கூட எனக்கு தெரியாது. வேணும் அதான் சொல்கிறேன்ல, நான் பாட்டு கேட்பேன். ஆனால் ஆஃபீஸ் டைமில் ஆஃபீஸ் அதுக்கே டைம் இருக்கு. அனதர் இன்ட்ரெஸ்டிங் திங், லீவ் டைமில் நாங்கள் 2 பேரும் ஒரே விஷயம் பார்க்கவே முடியாது. எங்களோட டேஸ்ட் வேறு, கம்ப்ளீட்டாக வேறு. அது மக்களுக்கு தெரியுமா? நம்ம பயங்கரமான அப்படி சிங்கில் இருக்கோம்னு நினச்சிட்டு இருக்காங்க. சிங்கில் இருக்கணும் அவசியம் கிடையாது. இப்போ நீ பார்க்குற எல்லாத்தையும் நானும் பார்க்கணும் அவசியம் கிடையாது. நான் பார்க்குற எல்லாத்தையும் நீ, ஏன்னா நான் எனக்கு ஆக்ஷனு, க்ரைமு, த்ரில்லர் அப்படி பிடிக்கணும், உனக்கு எதுவுமே பிடிக்காது. அதை பிடிக்காது. இல்லை, ஆனால் நான் அந்த கான்ட்ரரி நீ பார்க்குறத நான் பார்ப்பேன். ஆனால் சில விஷயங்கள் என்னால் பார்க்க முடியாது. ஏன்னா மிட் ஒய்ஃப் என்னால் பார்க்க முடியாது. ஜோக்கு, காமெடி, ஃப்ரெண்ட்ஸ் பார்ப்பேன், அதெல்லாம் பார்ப்பேன். ஒய்ஃப் அண்ட் கிட்ஸ் அதெல்லாம் பார்ப்பேன். எலன் ஷோலாம் பார்ப்பேன், அதெல்லாம் பார்த்துருக்கேன். ஆனால் மிட் ஷோ, அது பிரிட்ஜெட், வாட் இஸ் தட், அதெல்லாம் என்னால் அது பார்க்கவே கேவலமாக இருக்கும். அது ஷோலாம் எனக்கு பிடிக்க முடியாது. பிரிட்ஜிட்டன்ல என்ன பிரச்சனை உங்களுக்கு? பிரிட்ஜிட்டன்ல இவன் அவளை வச்சிருப்பான், அவன் கூட்டி கொடுப்பான், இவன் பண்ணும். அதான் அது சீரியலே, அது கொடுமையான சீரியல் தான் அது. சிலது நல்லா இருக்கும். டவுன்டன் ஆபில என்ன பிரச்சனை? இதே கதை தான். டவுன்டன் ஆபி எவ்வளவு பெரிய பிரிட்ஜிட்டன் குரூப் இருக்கு தெரியுமா? எவ்வளவு பெரிய ஃபேன் கிளப். லண்டன்ல படிச்சு வந்தனால பிரிட்ஜிட்டன் லண்டன்ல. ஏய் மக்களே, பிரிட்ஜிட்டன் ஃபேன்ஸ் எப்படி பேசுறாரு பாருங்க. நல்லா இருக்கு. அது நான் எவ்வளவு பேரை வந்து தப்பா பேசுறாரு. சிட்கிரீக் அதெல்லாம் நான் எவ்வளவு பாத்துர்க்கேன். நான் தப்பா பேசுறாரு பாருங்க பிரிட்ஜிட்டன்ஸ். பிரிட்ஜிட்டனுக்காக உலகமே காத்திருக்கு. எமிலி இன் பாரிஸ் பிடிக்காது. எமிலி இன் பாரிஸ் நான் ஃபர்ஸ்ட் சீசன் பார்த்தது. கிழிச்சீங்க நீங்க. 2 சீசன் ஃபுல்லா பார்த்தேன். அதுக்கு அப்புறம் நிறுத்திட்டேன்பா. ஒண்ணுமே பார்க்க மாட்டாரு. என் கூட ஒரு டிவி டவுன்லோட் அல்ல அப்லோட் எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்லாம் பார்ப்பேன். ஒரு த்ரில்லரு இல்லை ஃபியூச்சரிஸ்டிக்காக இருந்தால் பார்ப்பேன். ஒரு டிடெக்டிவ், கிரைம், மென்டலிஸ்ட், நம்பர்ஸ், எவ்வளோ சீரியல். வர்ஜின் ரிவர் பார்க்க மாட்டோம். ஐயோ, வர்ஜின் ரிவர் எல்லாம் சத்தியம் பார்க்க முடியாது. அதெல்லாம் பார்க்கவே முடியாது. கொடுமையாக இருக்கும். கால் த மிட்வைஃப்ல என்ன பிரச்சனை உனக்கு? கால் த மிட் இல்லை, கால் த மிட் லைஃப் டீசெண்டானது பார்க்கலாம். ஆனால் அது வந்து பொறுமை வேணும். பொறுமை வேணும் அதுக்கு. ஏன்னா அது அவங்க குழந்தைய பெற்று அவங்க போய் அவங்க சைக்கிள் ஓட்டிகிட்டு போய் அதெல்லாம் அந்த பொறுமை எனக்கு அந்த அளவு டைமும் இல்லை. நேரம் உட்காந்து நீ பார்க்குற மாதிரி உட்காந்து அது ஒரு 10 வருஷம் வந்துட்டு இருக்க சீரியல் அது. அது ஒரு மெகா சீரியல் அது எபிசோடு. எனக்கு அந்த அளவு நேரம் இல்லை. நான் வந்து எபிசோட்ல ஒரு கதை முடியுதா அதை நான் ரிப்பீட் மோட்ல வேற பார்ப்பேன். நீ சைன்தேவி பார்ப்ப. நான் வந்து கேட்டா தூங்கிட்டேன் நினைச்சு அடுத்த நாள் அதே எபிசோட் பார்த்துருவா. போட்டு சைன்தேவிக்கு வந்து அந்த மெமரி லாஸ் இருக்குல்ல, அது மாதிரி தூங்கணும்னா ரீசெட் ஆகிடும். அடுத்த நாள் ஃபுல்லாக பார்த்தா கூட அடுத்த நாள் இது என்ன இது பார்க்கவே நேற்று பார்க்கவே இல்லை, நான் இன்னொரு வாட்டி ஃபுல்லாக பார்ப்பேன். அதனால இப்போ பேசுகிறேன்ல இந்த வீடியோவே நானா பேசினேன்ற மாதிரி நானே டிவியில் போட்டு பார்ப்பேன். நானா இதெல்லாம் பேசியிருக்கேன் அப்படின்ற மாதிரி நானே பார்ப்பேன். 2 மணி நேரம் போயிட்டு இருக்கேன். 2 மணி நேரம் போயிடுச்சா? 1.5 மணி நேரம் ஆயிருக்கு. பரவாயில்ல, போடுங்க. 1.5 மணி நேரம் பார்க்கட்டும். இந்த வீடியோ பார்த்துட்டு எல்லாரும் பாத்திரம் தேய்ச்சி முடிச்சிருப்பீங்க. போய் படுத்து தூங்குங்க. வினோத், நான் இதில் எவ்வளோ ஒரு ஞானத்துக்கு எட்டுற விஷயங்கள், எட்டாத விஷயங்களை டச் பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கு தெரியுதோ இல்லையோ? நிறைய பேருக்கு இதில் வந்து நிறைய ஒரு இது இருந்திருக்கும் வினோத். சீரியஸா இல்லை, எனக்கு புரியுது. நிறைய இருக்கும். நீங்கள் நினைக்காதீங்க. ஆனால் நீங்கள் நிஜமா, நான் வந்து மனம் திறந்து பேசுகிறேன். ஏன்னா என்ன ஒருத்தவங்க இந்த மாதிரி கேட்குறாங்க, மவுண்டன் ஹவுஸை பற்றி இப்படி ஒருத்தவங்க தோல் இருத்தார் சைன்தேவி போட்டு இல்லை மனம் போட்டில் போய் வாங்கிட்டு வர அளவுக்கு அவங்க என்ன பேசிட்டாங்களேன்ற அளவுக்கு எனக்கு மவுண்டன் போய் 2 வாரத்துக்கு எல்லாத்தையும் வாங்கிட்டு. ஆனாலும் ஐ ஹாவ் டு டெல் யூ திஸ். ஒருத்தவங்க எனக்கு அனுப்பிச்சிருந்தாங்க ஒரு மெசேஜ், ரைஸ் கிடைக்குமா, இந்தியாவிலேருந்து ரைஸ் எடுத்துடணுமா அப்படின்னு கேட்டாங்க. இல்லை, புரிதல் தான் எல்லாருக்குமே. ஒருத்தங்க கேட்டாங்க பொங்கலுக்கு லீவ் விடுவாங்களான்னு. அமெரிக்காவில் பொங்கலுக்கு லீவ் இல்லைப்பா, புரிதல் தான்ற. எல்லாருக்குமே ஒரு படம் பார்க்குறோம், எல்லாருக்குமே அமெரிக்கானா இதுதான்றது ஒருத்தவங்களுக்கு ஒரு பெர்ஸ்பெக்டிவா இருக்கு. ஆனால் ஒன்று, மேபி அவங்க ரைஸ் கேட்டவங்க வந்து
நம்ம கலிஃபோர்னியால இருக்கிறதுனால we are taking it for granted. அதுதான் சொல்றேன். மேபி அவங்க எங்கயாவது ஒரு ஐடஹோ என்ன இல்ல கண்டிப்பா நிறைய பேர் இங்க யூஎஸ்ல இருக்கிறவங்க சொல்றாங்கல்ல, உங்களுக்குலாம் ஜாலியா உங்களுக்கு எல்லா சாப்பாடும் கிடைக்குதாங்கன்றாங்க. அங்க ரெஸ்டாரண்ட் இல்லாத ஊர்லாம் நிறைய இருக்கு. எங்க இருக்காங்கன்றத பொறுத்து இருக்கு. ஆமா, ஆனா கலிஃபோர்னியால இருக்கிறவங்க இப்ப கேள்வி கேட்டவங்க, இந்த ஃபர்ஸ்ட் क्वेश्चन கேட்டவங்க கூட they live in California. they are not from somewhere else. அவங்க கலிஃபோர்னியால இருந்துகிட்டே கலிஃபோர்னியால எந்த ஊருன்னு அவங்க சொல்லல. கலிஃபோர்னியால எல்லா ஊர்லயும் ஒரு half an hourல ஒரு இந்தியன் ஸ்டோர் இருக்காதா? இல்லை இருக்கும்பா. அவங்க ஏரியாவில் இருக்குமா இருக்கும். மவுண்டன் ஹவுஸில் இல்லைன்னு நினச்சிக்கிட்டாங்கன்றாங்க. மேபி அவங்க சனிவேலில் இருப்பாங்களா இருக்கும். அவங்க வந்து மவுண்டன் ஹவுஸில் தான் ஒரு 10-15 வருஷம் முன்னாடி கதையை ஏதாவது யாரோ சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இருக்காதுண்ணா, மவுண்டன் ஹவுஸில் ஒன்றுமே இருக்காது அப்படின்னு. ஒருவேளை இந்தியன் ஸ்டோர் இல்லைன்னு நினச்சிட்டாங்களோ. ஆனால் மவுண்டன் ஹவுஸ்க்குள்ளேயே ஒரு இந்தியன் ஸ்டோர் இருக்கு, இங்கேயே இருக்கு. கறி கோழி எல்லாம் விற்கிறாங்க. மவுண்டன் ஹவுஸ் சுற்றி ஒரு 16 ரெஸ்டாரண்ட்டே வந்துச்சு, இந்தியன் ரெஸ்டாரண்ட் இந்த ஏரியாலேயே எல்லாமே இருக்கு. வாங்க மவுண்டன் ஹவுஸ் வாங்க, நல்ல ஊர் தான், தப்பாக நினச்சிக்காதீங்க. 2 வாரத்துக்கு தேவையான க்ரோசரி வாங்க. இங்கே ஒரு 200-300 தமிழ் ஃபேமிலிஸ் இருக்குமா? மேலேயே இருக்கும். ஒரு 500 தெலுங்கு ஃபேமிலிஸ் இருக்கலாம். கன்னடா இருக்கு, ஹிந்தி. 45% வந்து நம்ம ஆளுங்க தான் இந்தியன்ஸ். 45 மேல ஸ்கூல்ல ஸ்கூல்லையா 45%? எனக்கு தெரிஞ்சு கோஸ்டா இந்த ஸ்கூல்லலாம் 90% இருக்காது. இல்ல ஓவரால் ஒரு 25,000 ஃபேமிலி, 25,000 பேர்ல 45% நம்ம ஆளுங்க இருக்கும். நம்ம ஆளு இந்தியன்ஸ் சொல்றேன். இந்தியன். ஆனா ஏசியன் ஒரு ஏசியன் அதிகம் இருப்பாங்க. அது அதிகம். அப்புறம் வெள்ளைக்காரங்க, இல்ல வெள்ளைக்காரங்களும் இருக்காங்க. அது சில வில்லேஜில் தான் இருக்காங்க. அந்த பழைய வில்லேஜில் இருக்காங்க. புது வில்லேஜில் அவ்வளோ இருக்கு, போகல, ஃபுல்லா ஆகல. இல்லப்பா இப்போ இந்த இப்போ லேட்டஸ்டா இப்போ சான் ரமோன் வந்து அப்படி இருந்துச்சுப்பா. அப்படியே மூவ் ஆகி அவங்க ஃபுல்லா அப்படியே அந்த இதுக்கு போயிட்டாங்க, டான்வில் போயிட்டாங்க. ஆமா, எல்லாரும் காக்கேஷியன்ஸ் எல்லாருமே டான்வில் போயிட்டாங்க. சான் ரமோன் ஃபுல்லாவே நம்ம ஆளுங்க ஆல்மோஸ்ட் வந்துட்டாங்க. 90% நம்ம ஆளுங்க வந்துட்டாங்க. அது மாதிரி மவுண்டன் ஹவுஸ் இன்னும் ஆகல. 45% நம்ம இந்தியன், பியூர் இந்தியன் இருக்கோம். கொஞ்சம் ஏஷியன்ஸ் இருக்காங்க, அப்புறமா மிக்ஸ் இருக்காங்க மற்றவங்கலாம். ஆல் த அதர் காக்கேஷனும் இருக்காங்க, மற்றவங்களும் இருக்காங்க. நம்ம இன்னும் அவ்வளோ வரல. நம்ம இன்னும் இப்போ வர ரீசன்ட் வில்லேஜில் சொல்லு, இந்த கம்யூனிட்டி சொல்லு, ஏஷியன் வராங்கப்பா இந்தியனை விட அதிகமாக. யார் சொன்னா? நான் தான் சொல்கிறேன், ஸ்கூலில் பார்க்குறேன்ல. ஆனால் அதுக்கு நம்பரே இருக்குது. ஆக்சுவலி அதுக்கு எக்ஸாக்ட் அந்த இதுவே இருக்குது, எவ்வளோ பேர் எவ்வளோ பேர் இருக்காங்க, என்ன ஸ்கூல் பிரேக் டவுன் என்ன, எத்தனை பேர் வராங்கன்னு. ஆனால் ஐ மீன் அது எக்ஸாக்டாக டு த டீ இருக்காதுன்னு வச்சுக்கோங்க. ஆனால் ஸ்கூலில் மூஞ்சிங்க எதுவுமே நான் ஏஷியன் மூஞ்சி நான் பார்க்கல, அவ்வளோவா கம்மியாக தான் இருக்கு. புது வில்லேஜில் புது கம்யூனிட்டியில் சொல்கிறேன்ப்பா. புதுசாக இப்போ 3 கம்யூனிட்டி ஆரம்பிச்சிருக்காங்களா, அதில் வந்து வீடுங்கள் எல்லாமே ஹான்சன் கார்டர்ஸ் காலேஜ் பார்க்கில் இந்தியன் தான் இருக்காங்கன்றியா? மோஸ்ட்டாக சொல்கிறேன். ஐ டோன்ட் நோ த பர்சன்டேஜ். மேபி நீ சொல்கிற மாதிரி 70% இருக்கலாம், மேபி 40%. எனக்கு தெரியலன்ற. எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட்டாக நான் பார்த்தது வந்து 45% வந்து நம்ம ஆளுங்க. ஒன்லி இந்தியன்ஸ், பியூர் இந்தியன் ஃப்ரம் இந்தியா. இந்தியன்ஸ் ஃப்ரம் இந்தியா. ஓவரால் இந்த ஸ்கூல் டிஸ்ட்ரிக்ட்ல சொல்றியா? ஓவரால் மவுண்டன் ஹவுஸ் ஃபுல்லா அது பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க. அது இருந்திருப்பாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்த 4-5 கம்யூனிட்டில நிறைய மிக்ஸ்டா இருந்ததுல, அதுல நிறைய இன்னும் இருக்காங்க. ஆமா, அதுல 30% தான் இந்தியன் இருந்தாங்க அந்த வில்லேஜ்ல எல்லாம். ஆனா புதுசா வந்த கம்யூனிட்டில எல்லாம் மெஜாரிட்டி நம்மால தான் வந்திருக்காங்க. ஏன்னா அங்கெல்லாம் வந்து இன்னும் அவங்க எல்லாம் எம்டி நெஸ்டர்ஸ்லாம் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க, யாரும் ஊரை விட்டு போல. இன்னொன்னு அதுல நிறைய பேர் வந்து அந்த அமெரிக்கன் ஆயிருப்பாங்கல்ல, வந்து அவங்களுக்குலாம் பிள்ளையே இருக்காது, எல்லாருமே வளர்ந்து வேற ஒரு ஊர் போயிருப்பாங்கல்ல, அவங்களையும் கணக்கே எடுக்க முடியாது. ஏன்னா அவங்க சும்மா வந்துட்டு போகிறாங்க. நிறைய பேர் நம்ம ஆளுங்களுமே அமெரிக்கன் ஆயிட்டாங்க. ஸோ தேர் ஆல் கன்சிடர்ட் அமெரிக்கன். ஸோ லைக் யூ செட், வி ஆர் சீயிங் லாட் ஆஃப் இண்டியன்ஸ், பட் மேபி தேர் ஆல் அமெரிக்கன்ஸ். அதுல கணக்கு அப்படி நான் சொல்ல. தென் ஹவ் எல்ஸ் யூ சே? ஆஃபிஷியலி நான் சொல்லப்பா, நான் தேர் அமெரிக்கன் only. நான் உங்க வீட்லயே பாதி அமெரிக்கன் தானே. அப்படி நான் சொல்ல, நான் அந்த கான்செப்ட்லயே சொல்ல. நான் சொன்ன கான்செப்ட் வந்து பை லுக் அண்ட் ஃபீல்ல சொல்றேன். நான் லுக் அண்ட் ஃபீல் கெஸ் தான் பண்ண முடியும்ல. அதுதான் கெஸ் இல்ல, மூஞ்ச பார்த்தா தெரியல. தவின் விவினை பார்த்து அவங்க கேட்டிங்கன்னா அமெரிக்கன் தானே சொல்லுவாங்க. இல்லப்பா, அவங்கள நான் கேட்கலப்பா, நான் சொல்றேன் அந்த மாதிரி இருக்காங்கன்ற. அந்த இருக்கு அப்படி. இப்போ இங்க ஒரு ஃபேமிலி இருக்காங்க, அவங்க ஒரு 3rd ஜெனரேஷன், ரைட்? அவங்க யாரு? அவங்ககிட்ட போய் நீ இந்தியனான்னு கேளுங்க, ஐம் அமெரிக்கன் தான் சொல்லுவாங்க. அது எனக்கு புரியுது. நான் அந்த கான்டெக்ட் ஐ மீன் அப்படி பார்த்தோன்னா இவன் சொல்லி ஒரு பொண்ணு ஒரு 20 வருஷத்துக்கு அப்புறம் எல்லாரும் அமெரிக்கன் மட்டும் தான் இருப்போம். அந்த பாயிண்ட் நான் சொல்ல.
நான் அந்த பாயிண்ட் அப்படி மட்டும் நீ எடையே போட முடியாது அமெரிக்கா பொறுத்த வரைக்கும். வந்துட்டே இருப்பாங்களா? ஆஹா, நம்மளாம் ஆகவே மாட்டோம். அப்படி சொல்லி எல்லாரும் என்ன வெயிட் லிஸ்ட்லேயே தான் வெயிட் பண்ணிட்டு இருப்போம். எப்படா வரும் ஏதோ 100 இயர்ஸ்க்கு வெயிட் பண்ணுமாமே, அதுக்குள்ள அடுத்த ஜென்ரேஷனே வந்துடும். இன்னைக்கு இருக்க நிலைமை அப்படிதானே இருக்கு, எல்லாருக்கும் வெயிட்டிங் டைம். அதனால பட் மவுண்டன் ஹவுஸ் மோசமான ஊர் இல்லைங்க, வாங்க, எல்லாமே இருக்கு. உங்களுக்கு வீடு வேணும்னா கூட வாங்கணும்னு சொல்லுங்க, வாங்க. ஆனால் வேலைக்கு போனோன்னா கஷ்டம். இல்லை, அது ஒன்று தான் ப்ராப்ளம். அதாவது வாரத்துக்கு 2 நாள் ஆஃபீஸ் போயிட்டு வரணும்னா ஓகே, ட்ராவல் பண்ணலாம் பே ஏரியா. ஆனால் நாங்கள் அதுக்காக மூவ் ஆகலை. செகண்ட் கேள்வி கேட்டாங்களே, நாங்கள் அதுக்காக மூவ் ஆகலை, அஃபோர்டபிலிட்டிக்காக தான் மூவ் ஆனோம். நான் 5 வருஷம் கிட்டத்தட்ட டெய்லி ஆஃபீஸ் போயிட்டு 5 டேஸ் ஆஃபீஸ் போயிட்டு வந்தேன். அப்போ மிஸ் பண்ண வேணும் நான் டெய்லி. இது எக்ஸ்ட்ரா போட்டு ஒரு இப்போ உண்மைதான் வினோத். இப்போ 5 வருஷம் வீட்டில் இருந்து ஒர்க் பண்ணுறதுனால மிஸ்ஸே பண்ண வேணும். இங்கே சைந்தே போன வாரம் நான் ஒரு வாட்டி ஆஃபீஸ் போயிட்டு வந்தேன். சைந்தே சொன்னேன், நான் மிஸ் பண்ணுறேன்னு நினைக்கிறதுக்குள்ளே வந்து. அதனால தான் நான் என்ன திரும்ப பண்ணுறேன், நான் டின்னர் போயிட்டு லஞ்ச் போயிட்டு வந்துடுறேன் வாரத்துக்கு. சொன்னேன், இன்னைக்கு நீங்கள் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஆஃபீஸ் போகிறீங்க, இன்னைக்கு நான் உங்களை மிஸ் பண்ணுவேன் அப்படின்னா. காலையில் நான் போயிட்டு ஒரு 5:30 மணிக்கு 6 மணிக்கு வீட்டுக்கு வரேன். சைந்தே சொல்கிறேன், நான் மிஸ் பண்ணுவேன் நினச்சேன், உடனே வீட்டுக்கு வந்துட்டேன். ஏன் இவ்வளோ சீக்கிரம்? டைம் கொடுக்கணும்ல, எனக்கு மிஸ் பண்ண டைமே கொடுக்கலன்னா எப்படி? எப்போ பார்த்தாலும் இங்கேயே இருந்தால் எப்படி? அதனால் நான் வந்து மிஸ் பண்ணாமல் இங்கேருந்து நானும் இப்படி இங்கே உட்காந்துட்டு பார்த்துட்டே இருப்பேன். எப்போ வராரு பார்த்துட்டே இருப்பேன். அப்புறம் வம்பு இழுப்பேன், சும்மா இருக்க மாட்டேன். நானும் வம்பு இழுப்பேன்னு வச்சுக்கோங்க. ஆனால் நான் வெளியே போயிட்டு வருவேன், நான் லஞ்சுக்கு போயிட்டு வரேன்ல. எனக்கு அப்படி ஒரு கம்பெனி லஞ்ச் கூப்பிட்டு உங்க கூட தான் நீங்க என்ன மிஸ் பண்ணணுன்றதுக்காக நான் வெளியில போயிட்டு எனிவே சம்மந்தமே இல்லாத இதுக்கு என்ன டைட்டில் வைக்கலாம்னு சொல்லுங்களேன், நீங்களே சொல்லுங்க டைட்டில். உண்மையை உறக்க சொன்னார் சைந்தவி, அன்றே கணித்தார் அண்ணா. அது மாதிரியா? கண்டுபிடிங்க ஏதாவது, நீங்களே சொல்லுங்க. நிறைய விஷயங்கள் வந்து மனம் திறந்து பேசிட்டேன் நான் இன்னைக்கு. ஏன்னா உண்மையாகவே மனசு திறக்கணும்னு தோணிடுச்சு. ஏன்னா நிறைய பேர் கேள்வி கேட்டாங்கல்ல. ஆக்சுவலி யூனோ வாட், இந்த மாதிரி நிறைய பேசுவேன்ல ஃப்ரெண்ட்ஸோடலாம், அது மாதிரி இந்த மாதிரி அப்பப்போ ஒரு கேண்டிட் டாக் பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் என்ன பேசுகிறேன், அதுலேருந்து என்ன அவுட்கம் இருக்குது, கல்யாணத்தை பற்றி என்ன நினைக்கிறோம், குடும்பத்தை பற்றி என்ன நினைக்கிறோம், கிரிக்கெட் விளையாடுறதை பற்றி ரொம்ப அதிகமாக வரும் டாபிக். ஹஸ்பண்ட்ஸ் எல்லாம் கிரிக்கெட் விளையாட போகிறாங்கல்ல, ஹைக்கிங் போகிறாங்களாம், கிரிக்கெட் விளையாட போகிறாங்களாம். பொண்டாட்டி கம்ப்ளைண்ட் பண்ணதா இல்லை என்ன, எதை பற்றி சொல்ல போகிறது? எல்லாமே பண்ணுறாங்க, கம்ப்ளைண்ட்டும் பண்ணுறாங்க, நிம்மதியாக இருக்குன்னு சொல்கிறாங்க, ரெண்டுமே இருக்குது. நீங்கள் எதை பற்றி பேசணும்னு நினைக்கிறீங்க? எதை பற்றி பேசினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இன்னொரு டைம் இவங்களே கேட்போம். இன்ட்ரெஸ்டிங்காக ஏதாவது இந்த மாதிரி டாபிக் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள், கேண்டிட் டாக் கமெண்ட்டில் போடுங்க. ஆமாம், நீங்கள் கேண்டிடாக ஏதாவது பேசணுன்னா கேள்வி கேளுங்க, சொல்கிறேன். இந்த மாதிரி இப்போ இன்றைக்கி வந்ததில்ல 2 கொஸ்டினுமே இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின்ஸ். குபீர் என்று சிரித்தார் மாதிரி வந்துருச்சு கொஸ்டின்ஸ் ரெண்டும். ஓகே, தேங்க்யூ. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ல I'll meet you all. Bye. Bye. Thank you guys for watching this video.